வெல்கம் டு மேக்ஸ் 360. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? எஸ்கே எஸ்கேனா நான் சிவகார்த்திகேயனா? அப்படிலாம் இல்லை சார், சிவகுமார் சார். சிவகுமாரா? ஓகே ஓகே. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இல்லையா? நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்களா யாராவது? நம்பர் சிஸ்டம் யாராவது பார்த்தீங்களா? எஸ் சார். ம் முடிச்சிட்டிங்களா இல்லை இப்பதான் பார்த்தேன். எத்தனை வீடியோ பார்த்துருக்கீங்க? சார் ஒரு 10 வீடியோஸ் தான் சார். ம் ஓகே. எப்படி இருந்தது? ரிவ்யூ ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஏதாவது மாற்றிக்கணும்னா மாற்றிக்கிறேன். சார் நல்லா இருந்தது சார். டைப்பா அது நல்லா இருந்தது சார். இந்த இது ஃபுல்லுமே அப்படிதான் இருக்கும் சரிங்களா? டைப் வைஸ் தான் எல்லாமே. எஸ் சார். நீங்க மட்டும் எஃபெக்டிவா லைவா கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா எல்லாமே கத்துக்கிட்டும் வந்துடலாம், ப்ராக்டிஸும் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே சார். ம் சரி. லைவ் வந்து எல்லாராலையும் இந்த டைம்ல அட்டன் பண்ண முடியாது, கன்ஃபார்மா எனக்கு தெரியும். ஸோ இது ரெக்கார்டடாகவும் இருக்கும் சரிங்களா? இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ணுவீங்க, நாளைக்கு ஏதாவது ரீசன் இருக்கலாம். ஆனா எப்படியாவது அன்னன்னைக்கு இருக்க வீடியோவை கண்டிப்பா பார்த்துருங்க. ஓகேங்களா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ எதுனாலும் என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? அல்டிமேட்டா ஏதாவது லேர்ன் பண்றோமா, குயிக்கா கத்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ இந்த அதான் வேற ஏதாவது சவுண்ட் இருந்தா மியூட் பண்ணிருங்க. உங்களுக்கு டவுட் வரும்போது மட்டும் கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? அதாவது லிங்க் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு அந்த மாதிரி யாரும் எதுவும் சொன்னாங்கன்னா சொல்லுங்க. ஆப்ல யாரும் எதுவும் சொல்லல. சரி, இந்த லிங்க் வந்து மாறும் சரிங்களா? அது எப்பப்போ மாறும். அதே மாதிரி எல்லா டைமும் நான் வந்து டெலிகிராம்ல போட மாட்டேன் சரிங்களா? ஆப்ல தான் மேக்ஸிமம் நான் போடுவேன். ஸோ டெலிகிராமை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. ராவன் அகாடமி ஆப்பையுமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு. ஸோ நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ரொம்பவே நம்புறேன். ஓகேங்களா? எடுத்த உடனே கிளாஸ் போக வேண்டாம், கொஞ்ச நேரம் ஏதாவது பேசலாமேன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஓகே. ஓகே சார். கோவர்தன் சொல்லுங்க. சார். எவ்வளவு நாளா படிச்சிட்டு இருக்கீங்க? சார் ஆக்சுவலா இப்ப ஜூன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே. இப்ப மே மந்த் தான் சார் இந்த காலேஜே ஃபினிஷ் பண்ணேன். ஆமாங்க சார். ஓகே ஓகே சூப்பர்ப்பா. கரெக்டா தான் இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த சிஜிஎல் 2026 அண்ட் 2027 ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? சார் நான் ஆக்சுவலா 12th இந்த எக்ஸாம் தான் சார் பிக் பண்ணேன். ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணேன் சார். காலேஜ் டைம்ல வந்து படிக்காம விட்டுட்டேன் சார். காலேஜ் டைம்ல காலேஜாச்சும் படிச்சீங்களா? அதுலயாவது படிச்சீங்களா? ஆமாங்க சார். அது பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தேன் சார். அதனால வந்துட்டு அதுலயே ஃபுல் ஃபோக்கஸா போயிருச்சு சார். சரி சரி ஓகே. பிஎஸ்சி மேக்ஸ் ஓகே. 3 வருஷம் படிச்சீங்களா அப்பனா? அதெல்லாம் ஓரளவு டைம்லாம் இருக்குமே. ஆமாங்க சார். அதனால தான் சார் இது காலேஜ் படிக்கும்போது நமக்கு பொறுப்பு வராது என்ன, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். சரிதான். கரெக்ட் சார். நானும் அப்படிதான். காலேஜ் நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் டிஎன்பிசி புக் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க ஹாஸ்டல்ல. யாரா இவனுங்க இன்ஜினியரிங் படிக்க வந்துட்டு டிஎன்பிசி புக் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள கிண்டல் பண்ண காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் நானே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னு நான் நினைக்கல. ஓகே. ஸோ இன்னைக்குன்னு இல்லை, குட் ஈவினிங்
இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும். டெய்லி 8 மணிக்கு இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து கம்மிங் வெனஸ்டே இருக்கு இல்லையா, நாளா கழிச்சு வெனஸ்டே வந்து எனக்கு ஆஃபீஸ் லீவு. அதனால நான் வெனஸ்டே காலையிலேயே கூட லைவ்ல வருவேன். சரிங்களா? ஒரு மராத்தான் மாதிரி இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கை முடிஞ்ச அளவுக்கு முடிக்க தான் பார்க்கணும். ஓகேவா? சார் இப்போ டவுட் சார், இப்போ லைவ் இருக்குன்னு சொல்றீங்களா சார் வெனஸ்டே? ஆமா. அது எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவீங்க சார்? நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு நைட்டே சொல்லிடுவேன். ஓகே சார், பிஃபோர் நைட்டே சொல்லுவீங்களா சார்? ஆமா. ஏன் லீவ் போட்டு படிக்க போறீங்களா? சார் அப்படிலாம் இல்லை சார். ஆ. ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், அதில் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்காக சார். எப்படி? நான் சும்மா தான் சொன்னேன். உண்மையிலே ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஒர்க் பண்றீங்க? சார் நான் பார்த்தீங்கன்னா இங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், டெம்பரரியா. ஆ. ஓகே. பிளட் சாம்பிள் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஓகே. ஆக்சுவலி எனக்கு சரி. வந்து இப்போ ஏஜ் வந்து 28 ஆகுது சார். ஓகே. ஓகே. சரிப்பா. இப்போ மேக்ஸிமம் நான் வந்து நாளைக்கு நைட்டு சொல்லிடுவேன். சரிங்களா? எத்தனை மணிக்கு லைவ் அதை இருக்கும்ட்டு. பிஃபோரா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஆ. இல்ல, நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேனே. இப்ப சிம்பிளிஃபிகேஷன் அந்த பிடிஎஃப் எல்லாம் பாத்தீங்களா? நான் அவ்வளோ பிடிஎஃப் கொடுத்துருந்தேன்ல, பிடிஎஃப் எல்லாம் பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் தான் டைப் வைஸ். இப்போ நம்பர் சிஸ்டம்ல கிட்டத்தட்ட ஒரு 23 டைப்ஸ் எவ்வளவோ இருந்ததா, அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல இதுதான் டைப்பு. சரிங்களா? பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 கொஸ்டின், பேஸ்ட் ஆன் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கொஷின், 18ல இருந்து 115 கிட்டத்தட்ட 90 கொஷின் வந்து போர்ட் மாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்புறம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்மு, கியூப் அண்ட் கியூப் ரூட்டு, அப்புறம் அந்த லேடர் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு கொஞ்சம் சம்மு, மிசலேனியஸ்ல கொஞ்சம் சம்மு. சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்து இந்த பேசிக் சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கிற 17 சம்மும் பிளஸ் இந்த போர்ட் மாஸ் டைம் இருந்தா, இல்லைன்னா போர் அடிக்கல, இல்லை ஒரு நல்லா போச்சு அப்படின்னா போர்ட் மாஸையும் டச் பண்ணலாம். சவுண்டு கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? எஸ் சார். சிவான்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. கேக்குதுங்கப்பா. சரிங்களா? ஓகே டன். அதான் இப்போ இன்னைக்கு வந்து இந்த பேசிக் சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆன் போர்ட் மாஸ். இந்த பேஸ்ட் ஆன் போர்ட் மாஸ் அப்படிங்கும்போது அதுல வந்து கிட்டத்தட்ட 90 சம் இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ இந்த வீடியோலயே போர்ட் மாஸை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களால அந்த சம்ஸை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம ஒரு சில சம்ஸை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நாளைக்கே நீங்க உட்காந்து அடுத்த சம்ஸு செட் ஆஃப் சம்ஸை நீங்க சால்வ் பண்ணுங்க. அதாவது போர்ட் மாஸ்ல ஆரம்பிக்கிற அந்த 18வது சம்ல இருந்து 115 இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 25ல இருந்தோ இல்ல ஒரு 30ல இருந்தோ நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சம்மை எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணலாம். சரிங்களா? நானும் அதை சால்வ் தான் பண்ணுவேன் திருப்பியும். ஆனா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் போர்ட் மாஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய சம்ஸ் இருக்கிறதுனால அதில் நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவேன். பேலன்ஸ் நீங்கள் ஏன் கூடயே ப்ராக்டிஸ் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ நாளைக்கே உட்காந்து சிம்பிளிஃபிகேஷனில் வந்து அனுப்புகிறேங்க. வாட்ஸ்அப் நம்பர் எல்லா இடத்துலையும் நான் போட்டிருக்கேன் அந்த நம்பரை. சரிங்களா? ஏதாவது சம் டவுட் இருக்கு, மேக்ஸ் 360 அப்படின்னு ஒரு டேகை போட்டுட்டு சம் அனுப்பி விடுங்க. யாரும் நோட் எடுத்து விட்டுருக்கீங்க? சிவா, ஓகே. சிவா, நீங்க உங்களோட மைக்கை நானே இங்கிருந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். எல்லா சமயம் நான் வந்து சால்வ் பண்றதை விட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டு, கியூப் அண்ட் கியூப் ரூட்டு இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெனஸ்டேக்குள்ள இத்தனை சம், மொத்தம் 172 சம் இருக்கு. ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா? இப்ப இதுல ஒரு 90 சம் இருக்குன்னா நான் ஒரு 30 சம் டீச் பண்றேன், நீங்க ஒரு 60 சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதெல்லாமே கூட லைவ்ல நம்ம பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஐடியா நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்ல? தயவு செஞ்சு இன்டராக்ட் பண்ணுங்க. சரியா? யாரு என்ன வேணாலும் என்ன டவுட்னாலும் கேளுங்க, நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் வந்து இந்த லைவையே வந்து கொண்டு போறது தான் என் ஐடியா. நானும் சால்வ் பண்ணுவேன், நீங்களும் அதை உடனே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க.
உங்களுக்கு ஆல்ரெடி கொஷின் இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன், கரெக்டா? ஸோ ஒரு மாடல் பார்க்கணும் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? நம்பர் சிஸ்டம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். நம்பர் சிஸ்டம் பார்த்தா தான் இதெல்லாம் புரியும், நான் சொல்ல வரல. பட் அது ஆல்ரெடி ரெக்கார்டடாக இருக்கிறதுனால நீங்கள் அதை முடிஞ்ச அளவு சீக்கிரம் பார்த்து முடிச்சிருங்க. ஓகே, இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுமே ரெக்கார்டடாக நாளைக்கு அப்லோட் ஆயிரும், சரிங்களா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எப்போனாலும் திருப்பி இதை பார்த்துக்கலாம். ஓகே, நான் திரும்பவும் சொல்லிட்டேன், டெலிகிராமில் நான் லிங்க் நான் இன்றைக்கி மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன், இதுக்கு அப்புறம்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். அதேமாதிரி இந்த லிங்க் மாறும், சரிங்களா? நீங்கள் சேட் பாக்ஸில் எப்போதுமே ஆக்டிவாக இருந்துக்கோங்க. ராவன் அகாடமியோடைய நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் நான் அதில் தான் சொல்லுவேன், சரிங்களா? ரைட், புரியுதா? நான் தேயில பேசிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, சரிங்களா? கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க, எதுனாலும் கேளுங்க. முதல்ல இந்த பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்போம். ரைட், ஸோ இந்த 6 டைப் தான் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த 6 டைப்பையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெனஸ்டேக்குள்ள முடிக்க பார்ப்போம். உங்களுடைய சப்போர்ட்டோட தான் நான் முடிக்க முடியும். நான் மட்டும் தனியாக நடத்தணும்னா நான் இந்த 122 சமயம் நான் நடத்தணும், நான் நடத்துவேன், எனக்கு நான் ரெடி தான். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும், சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் நாளைக்கே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா. ஓகே, ரைட். ஸோ இப்போ பேசிக் சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைப் இதுதான். ஸோ பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது நான் கண்டிப்பாக வந்து டிஜிட்டல் சம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த யூனிட் டிஜிட், இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா வந்து நான் அப்புறமா நான் சொல்கிறேன். ஓகே, டிஜிட்டல் சம்னா என்ன? டிஜிட்டல் சம், இந்த பரிதாபங்களை டிஜிட்டல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல, அது மாதிரி டிஜிட்டல் சம் அப்படி என்றால் என்ன? இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் பண்ணி வருது சார். எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணி என்ன வரும்? அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரி, ரைட், சரி, அதை பார்க்கலாம். இந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்ஸ் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸுக்கு ஒரு யூஸ்டு டு ஆகணும் நம்ம, சரிங்களா? சும்மா ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு பார்த்து அது இதுன்னு பண்ணுறதுக்கு தான் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷன், சரிங்களா? அடுத்து போக தான் நம்மளுடைய ரியல் டாபிக்லாம் இருக்கு. ரைட், ஸோ இப்போ டிஜிட்டல் சம்மோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, a single digit obtained by adding all digits of a number, ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ டிஜிட் சம் ஆஃப் 135 என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. டிஜிட் சம் ஆஃப் 135னா 1 + 3 + 5, இதை கூட்டினா 9. ஸோ 135 டிஜிட்டல் சம் வந்து 9, சரிங்களா? அதே மாதிரி டிஜிட் சம் ஆஃப் 68 அப்படின்னா 6 + 8 வந்து 14, திருப்பி 1 + 4 வந்து 5. ஸோ 68 டிஜிட்டல் சம் வந்து 5, சரிங்களா? அதே மாதிரி ஒன்று 34. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த எக்ஸ்ட்ரா ரிமைண்டர் அப்டைன்டு பை டிவைடிங் a number by 9 is called digit sum. ஸோ இது கூட ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதை நீங்க 9ஆல டிவைட் பண்றீங்க, அப்போ ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் டிஜிட்டல் சம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்போ 34 இருக்கு, இதை நீங்க 9ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? 7. ரிமைண்டர் வந்து 7. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்க 3 + 4 கூட்டினீங்கன்னா 7 வரும், சரிங்களா? ஸோ 9ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வருமோ அதுவே வந்து டிஜிட்டல் சம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த 58 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 + 8னா 13. 13னா 1 + 3 அகெயின் 4. ஸோ இதோட டிஜிட்டல் சம் வந்து 4, சரிங்களா? இந்த டிஜிட்டல் சம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, to check answers involving different arithmetic operations like multiplication, division, addition, subtraction, squares எல்லாமே. இப்போ இந்த டிஜிட்டல் சம்மை நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா எல்லா சம்முக்குமே போய் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதுல நான் 3 விஷயம் சொல்றேன், டிஜிட்டல் சம்மு, யூனிட் டிஜிட், அல்ஜிப்ரிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார்.
என்ன தெரியுது ஸ்கிரீன் தெரியுது சார். ஓகே டன். இப்போ டிஜிட்டல் சம்முங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஆனா எல்லா சம்முக்கும் நான் போய் டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க கூடாது. சரிங்களா? நமக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்ல சம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு கால்குலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து டிஜிட்டல் சம்மை யூஸ் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன்ல வந்து டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணும்போது 4 ஆப்ஷனுமே டிஃப்ரெண்டா இருந்தாதான் நம்ம பண்ணவும் முடியும். சரிங்களா? டிஜிட்டல் சம் மற்றபடி 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்மளால பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. யூனிட் டிஜிட்டுக்கும் அதே மாதிரி தான். இப்போ யூனிட் டிஜிட் எனக்கு 7ல தான் முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா 2 ஆப்ஷன் 7ல முடிகிற மாதிரி இருந்தா நான் மறுபடியும் அகெயின் நான் வேற ஏதாவது பண்ணணும். அதே மாதிரி தான் டிஜிட்டல் சம்மையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் டிஜிட்டல் சம் எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு போய் எல்லா இடத்துலையும் போய் அப்ளைலாம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து புரிஞ்சு பண்ணணும். சரிங்களா? நான் சம் சால்வ் பண்ண உங்களுக்கே தெரியும். எல்லா சம்முக்கும் நான் டிஜிட்டல் சம்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். ஒரு சில சம்முக்கு இந்த இடத்துல பண்ணணும்னு தேவைப்படும், அப்ப பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை டிஜிட்டல் சம்ல பண்ண போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல போகக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா அது தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம கன்வென்ஷனலாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஷார்ட்கட்டு எங்க அப்ளை பண்ணணுமோ அங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஒழுங்கா பண்ண முடியும். நான் வந்து ஷார்ட்கட்டையே நம்பி போவேன், அதுவும் கிடையாது. கன்வென்ஷன்லயே நம்பி போவேன், அதுவும் கிடையாது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு போனோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ டிஜிட்டல் சம் பார்க்கும்போது டிஜிட்டல் சம் ஆஃப் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் சம் ஆஃப் ஆர்ஹெச்எஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம முடிக்கணும். நம்ம என்ன ஆட் பண்ணி கொண்டு வரமோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அதே மாதிரி இதை பெர்சன்டேஜ் டெசிமல்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், யூஸ் பண்ணலாம். நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ ஒரு சாம்பிளுக்கு 2 சம். ஃபைண்ட் த டிஜிட் சம் ஆஃப் இது. ஸோ இதோட டிஜிட்டல் சம் என்னன்னு கண்டுபிடிங்க. 2 4 6 7 5 3 9. இதோட டிஜிட்டல் சம் என்னது? சார் 9. ஓகே. 9. 9. ஸோ இப்போ 9 வரும்போதெல்லாம் 9 இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டே வரலாம். எதனால அப்படின்னா இப்போ நீங்க 1 கூட 9 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 வரும். 2 கூட 9 ஆட் பண்ணீங்கன்னா 11 வரும். 3 கூட 9 ஆட் பண்ணீங்கன்னா 12 வரும். நான்லாம் வந்து சின்ன வயசுல இந்த ரோட்ல நடந்து போகும்போதே வந்து கார் நம்பரு, பைக் நம்பரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவேன். ஸோ அப்பவே எனக்கு வந்து இந்த 9 ஆட் பண்ணா எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர் மட்டும் தான் வரும் அப்படிங்கிறதையே வந்து எனக்கு நான் அப்பவே பார்த்துருக்கேன். சரிங்களா? இது எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் 9ஓட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நீங்க எந்த நம்பரை கூட்டி இப்போ 3 + 9 12. 12னா இப்போ 1 + 2 ஆட் பண்ணா 3. அகெயின் 2 + 9 11. 1 + 1 வந்து 2. ஸோ அந்த மாதிரி 7 + 9 அப்படின்னா 16. ஸோ 1 + 6 வந்து அகெயின் 7. ஸோ இந்த மாதிரி 9ஓட ஸ்பெஷாலிட்டியை வச்சு தான் இந்த டிஜிட்டல் சம்மே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணும்போது அதுவே டிஜிட்டல் சம் 9 வந்துச்சுன்னா அது 0 ஆர் 9 ரெண்டுமே எடுத்துக்கலாம். 0ன்னு எடுத்துக்கலாம் அல்லது 9ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ரைட். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட் பண்ணும்போது இந்த 9 அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த 9 அப்படியே கட் பண்ணிடலாம். 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9, அதை அப்படியே கட் பண்ணலாம். 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9, அதை அப்படியே கட் பண்ணலாம். 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9. ஸோ இதோட டிஜிட்டல் சம் வந்து எய்தர் 0 ஆர் 9 நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சம்முக்கு என்னது டிஜிட்டல் சம்மு? 5. ஓகே. ஸோ 9 ஃபுல்லாக கட் பண்ணிட்டே வரலாம். 7 2 6 3 பேலன்ஸ் வந்து 2 + 3 5. ஸோ இதோட டிஜிட் சம் வந்து 5. சரிங்களா? ரைட். இப்போ அடிஷன் இந்த இப்போ 4த்துலையுமே அதை பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் சம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். டிவிஷன் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்ற 3மே வந்து நார்மலாக நம்ம பண்ற மாதிரியே பண்ணலாம். ஸோ அடிஷன்ல என்னது? த டிஜிட்டல் சம் ஆஃப் த ஃபைனல் sum should be equal to the digital sum of all the numbers used in the addition process. இப்போ 13 + 12. 13 + 12 வந்து எனக்கு 25 எனக்கு தெரியும். சரிங்களா? இப்போ 1 + 3 கூட்டினா 4 வருது. 1 + 2 கூட்டினா 3 வருது. 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7 வருது. அதே மாதிரி 2 + 5 வந்து 7. ஸோ இப்படி தான் வந்து டிஜிட்டல் சம்மை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதை பார்த்துக்கோங்க. 1.5 இருக்கு, 32.5 இருக்கு, 23.9 இருக்கு, இங்க 57.9 இருக்கு. ஈவன் டெசிமல் இருந்தாலும் நீங்க வந்து அதை அப்படியே ஆட் பண்ணலாம். இப்போ 1 + 5னா 6. இது வந்து 3 2 5 என்ன வரும்?
5 10 10னா இப்போ இங்கே வந்து 1 தான் வரும் இல்லையா? அதே மாதிரி இங்கே 9 நம்ம விட்டுறலாம். இங்கே வந்து ப்ளஸ் ஒரு 5 இருக்கு. அப்போ 6 + 1 + 5 வந்து என்ன வரும்? 12 வரும். 12னா அகெயின் 1 + 2 3 வரும். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து எனக்கு 3 வருது. ஓகேங்களா? இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்க, இந்த 9 அப்படியே அடிச்சிடலாம். 5 + 7 வந்து அகெயின் 12, 1 + 2 வந்து 3. ஸோ ஆர்ஹெச்எஸும் வந்து எனக்கு 3 இருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வெரிஃபை வெதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை நீங்க வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கா இல்ல பெருசா பண்ணணுமா? சார் பாயிண்ட் வச்ச நம்பர்னாலும் அது ஒரே ஹோல் நம்பரா தான் ஆமா, கனெக்ட் பண்ணும். பாயிண்ட் வச்ச நம்பர்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது ஏன் அப்படின்னா 15/10 அப்படின்னு நீங்க போடலாம் இல்லைங்களா? ஆமாங்க சார். இந்த இடத்துல இந்த டிவிஷன் சொல்லும் போது நான் சொல்றேன் அது ஏன் அப்படி போடுறாங்கன்னு. 15/10 போடலாம் பாயிண்ட் வச்சது. ஸோ இங்க கீழே வந்து டினாமினேட்டர்ல ஆட் பண்ணா 1 வரணும். அந்த டிஜிட்டல் சம்மை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர்ல ஆட் பண்ணா 1 வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க நியூமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் அப்படியே. 1 + 5 6. சரிங்களா? டிவிஷனோட கான்செப்ட் அதுதான். நான் டிவிஷன் சொல்லும் போது அதை நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த சம் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் தெரியுது இல்ல எல்லாருக்கும்? யாருக்கும் பார்க்கறது கஷ்டமா இருக்கா? விசிபிளா தானே இருக்கு. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. வெரிஃபை வெதர் ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது, ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருதுன்னு சொல்லுங்க. வெரிஃபை ஆகுது. ஓகே, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோனே வருதா? ஓகே, ரைட். ஓகே, ஸோ சால்வ் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்லிடுறேன். 1 8 கட் பண்ணிடலாம், 2 7 கட் பண்ணிடலாம், 3 6 கட் பண்ணலாம், 4 5. ஸோ எல்லாமே கூட்டினா 9 வரும். சரிங்களா? 9 or 0 9 9. எத்தனை 8 இருக்கு? 5 8s 40. அப்படின்னா இங்க வந்து 4 வருமா? இது அடிச்சிடலாம். 10 15. இங்க 6 வருது. எத்தனை 1 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 1 இருக்கு. இப்போ இந்த 9 அடிச்சிடலாம். 10 18. அகைன் 18னா அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 9 வருது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 4 5 எடுத்துடலாம். இந்த 9 தூக்கிடலாம். வேற என்ன இருக்கு? 6 6 12 இல்லைன்னா 10 17 17 ஒரு 21 ஒரு 27 வருது. சரிங்களா? 27 வருது. கூட்டினா 9 தான் வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வெரிஃபை ஆகுது. ஓகேங்களா? ஸோ 9 தான் இதுக்கான டிஜிட்டல் சம். ரைட். ஸோ இவ்வளவுதான். அடிஷனும் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு கொண்டு வரலாம். அதே மாதிரி சப்ட்ராக்ஷனும் அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ 88 இருக்கு, கூட்டினா 16, அதை கூட்டினா 7. அதே மாதிரி -13 இருக்கு, அதை கூட்டினா 4. ஸோ 7லேருந்து 4 போச்சுன்னா 3 இங்க வந்துருது. அதே மாதிரி இங்க 75 இருக்கு, 7 + 5 12, 1 + 2 3. ஸோ அதே மாதிரி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். சப்ட்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 4 7 4 இருக்கு, கூட்டினா என்ன வருது? 10 17. அப்போ அதை பண்ணா 8. இது ஒரு 6. 8 - 6 2 வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க தப்பா போட்டணும். 10 17 10 17 17னா 7 + 1 8 -1 + 1 + 4 6 ஈக்குவல் டு 2 வருது இல்லையா? இங்கே 7 வருது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை சப்ட்ராக்ட் பண்றதுனால இங்க 2 வருது இல்லையா? இப்போ 9 வரும்போது நம்ம 0 சொன்னோமா? எய்தர் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து 9 அல்லது 0 சொன்னோம். ஓகேவா? இது ஒரு சின்னதா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 8 1 7 2 இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃப்ரீயா விடுங்க, டைரக்டாவே இது வரும். 2 வரணும். பட் இதை நான் வந்து லேட்டரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே,
இப்போதைக்கு அந்த வெரிஃபை இருக்குல்ல அதை மட்டும் பண்ணுங்க. சார் அந்த 24 மைனஸ் 11:40 கிடைச்சா 13:30 வராது இல்லைங்க சார்? 24 அந்த 2474 மைனஸ் 1140 ஈக்குவல் டு 13:30 இது வராதா? ஆமாங்க சார். அப்ப பாருங்க நம்மளை ஏமாத்துறாங்க. ஏங்க இப்படி பண்றாங்க? இங்க 4 வரணும். அப்ப நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன்ல. ஆறு 7 2 வருது. சாரி. ஓகே, இங்கேயே தப்பா இருந்திருக்கு, நான் ஒழுங்கா பார்க்கல. இப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அந்த நார்மலா நம்ம மைனஸ் பண்ணா என்ன டிஜிட்டல் சம் வருதோ அதே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அவ்வளவுதான். நான் அப்பல சொன்னதை மறந்துடுங்க. அப்பலன்னா இந்த நடுவில் 8 0ன்னு சொல்லிட்டுனால அதை விட்டுருங்க. இப்போ நம்ம நார்மலா பண்ணதுதான். இங்க வந்து 4 இருக்கணும், அதுவே இங்க இல்ல, தப்பா தான் இருந்திருக்கு. ஓகே ரைட். இப்போ இதை மட்டும் செக் பண்ணுங்க. 32586ல இருந்து 12598 மைனஸ் பண்ணுனா என்ன வருது? முதல்ல அது வருதான்னு வேற பாத்துக்கிடுவோம். இது வரும் தான் நினைக்கிறேன். 8 வருதா? ஓகே, இங்கேயும் 9 அடிச்சிடலாம். 8 8 16 17 வருது. இந்த சைடு 8 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா 9 ஃபுல்லாக அடிக்கலாம். இது ஒரு 10 18 இதை மொத்தமாக அப்படியே அடிச்சிடலாம். 6 இருக்கு, -7 அப்படின்னா -1. ஆக்சுவலி மைனஸ்ல இருக்கணும். -1 ஆர் +8. சரிங்களா? இப்போ -1ன்னு வந்துச்சுன்னா இதை நீங்க 8ன்னு எடுத்துக்கோங்க. -2ன்னு வந்துருச்சுன்னா அது கூட 9 ஆட் பண்ணிட்டோம்னா 7 வரும். ஸோ -2 இஸ் சேம் அஸ் 7. சரிங்களா? -3 + 9னா 6. மைனஸ்ல வந்துச்சுன்னா +9 ஆட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் டிஜிட் சம் வந்து அதுதான். யாருக்காச்சும் டவுட் இருந்தா இப்பவே கேட்டுருங்க. கிளியரா இருக்கா? ஓகே சார். ஐ கேன் எக்ஸ்பிளைன் அகைன். புரியலன்னா சொல்லுங்க சிவா. சிவா ஏதோ சொன்னீங்க, திருப்பி சொல்லணும். அதாவது 2474ல இருந்து 1140 நான் மைனஸ் பண்ணனா 1334 வருது. சரிங்களா? இப்ப வெறும் யூனிட் டிஜிட்டல் சம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். எப்படின்னா இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 2வையும் 7ஐயும் கூட்டினா 9 வரும். ஸோ அதை நீங்க எடுத்துக்கவே வேண்டாம், அப்படியே அடிச்சிடலாம். 4ஐயும் 4ஐயும் கூட்டினா 8 வரும். -1146 வரும். அதாவது 1 + 1 + 4 வந்து 6. ஸோ 8ல இருந்து 6 போச்சுன்னா 2 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 1 + 3 + 3 + 4 எவ்வளோ ஒரு 10 11. இதையும் கூட்டினா 2. ஸோ மைனஸ் பண்ணனாலும் டிஜிட்டல் சம் வரும். இப்போ இதை நம்ம பண்ணும்போது, இந்த மைனஸ் நம்ம பண்ணும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா 32586 - 12598 இஸ் ஈக்குவல் டு, இது வந்து LHS. ஸோ RHS வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 19988. ஸோ 325 கூட்டினா 10 8. ஸோ இது மொத்தமாக கூட்டினா 18. இதை அப்படியே நீங்கள் அடிச்சிடலாம். பிகாஸ் 18 வந்து 9ஓட மல்டிபிள். பேலன்ஸ் வந்து இங்கே 6 மட்டும் இருக்கும். அதுமாரி இந்த 9 அடிச்சிடலாம். 2 8 10 15 16. 16னா அதை கூட்டினா 1 + 6 சாரி 10 15 16 7 வருது இல்லையா? 12598 தானே? 3258. இந்த சைடு வந்து 9 அடிச்சிடலாம். இந்த சைடு 8 இருக்கும். ஸோ 6ல இருந்து -7 போச்சுன்னா -1 இருக்கும். இங்க வந்து 8 இருக்கு. ஸோ LHS வந்து எனக்கு -1 இருக்கு, RHS வந்து +8 இருக்கு. இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா -1 வந்து நீங்க டிஜிட்டல் சம்ல எழுதுனீங்கன்னா பாசிட்டிவா எழுதும்போது +8ன்னு எழுதிக்கிடலாம். சரிங்களா? ஒருவேளை -5ன்னு இருந்துச்சுன்னா இதை பாசிட்டிவா எழுதுனீங்கன்னா +4ன்னு எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டினா 9 வரணும், அவ்வளவுதான். -3 இருக்கு, அது கூட வந்து 9 கூட்டினீங்கன்னா +6 வரும். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சதா சிவா? புரிந்ததா? சார் நான் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக 2 பக்கமும் 9ஆல கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? 2 பக்கமும் 9ஆல கூட்டுறீங்களா? கூட்டிக்கோங்க. 8 கூட நீங்க 9 கூட்டினா அதே 8 தானே வரப்போகுது.
அதாங்க சார் 17. ஸோ அகைன் 8. பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். இப்ப சப்ட்ராக்ஷன் சைஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பெருசா சைஸ் பெருசாக்கணுமா? இந்த இதுக்கு பெருசாக்கணுமா? சார் ஸ்கிரீன் மட்டும் கொஞ்சம் பெருசா. ஓகே சார். ஓகேவா? சரிங்க, இது மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசாக்குறேன். மல்டிப்ளிகேஷன். ஓகே சார். சரிங்களா? மல்டிப்ளிகேஷனும் அதே கான்செப்ட் தான். இப்போ 15 × 13 நம்ம பண்றோம். சரிங்களா? இதோட ஆன்சர் 195 அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, நார்மலா சொல்றேன். டிஜிட்டல் சம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஜிட் ஆஃப் 15 and 13. 1 + 5 கூட்டினா 6, 1 + 3 4. 6 4 மல்டிப்ளை பண்ணா 24. 24 அகைன் கூட்டினா 6 வந்துடும். அதே மாதிரி 1 + 9 + 5 பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். மல்டிப்ளிகேஷனும் அதே கான்செப்ட் தான். சரிங்களா? டிஜிட்டல் சம் ஆஃப் LHS ஈக்குவல் டு டிஜிட்டல் சம் ஆஃப் RHS. இதுதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ வெரிஃபை வெதர் 46752 மல்டிப்ளைடு பை இது ஈக்குவல்ஸ் இவ்வளோ பெரிய நம்பர். ஸோ இப்படி ஒரு நம்பர்லாம் கொடுத்துருந்தா நீங்கள் டைரெக்டாக நம்ம டிஜிட்டல் சம் கான்செப்டுக்கு போயிடலாம். என்னெல்லாம் அடிக்கலான்னு பாருங்க. 4 6 கூட்டினா 10, 15 18. ஸோ அந்த மாதிரி 9ஓட மல்டிபிள் வர்ற மாதிரியே ஆட் பண்ணுங்க. 4 6 5 3 திருப்பி 7 2. அப்போ இது மொத்தமாக கூட்டினா 9 தான் வரப்போகுது. சரிங்களா? மல்டிப்ளைடு பை இங்கே எத்தனை இருக்கு? ஒரு 28 ஒரு 29. 29னா அப்போ 2 வரும். இங்கே 9 2 சார் 9 × 2 18 வரும். 9 கூட என்ன நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் 9ல் தான் வந்து நிற்க போகுது இல்லையா? அப்போ இதுவும் ஒரு 9ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும். ஆட் பண்ணா 9 9 6 3 வேற என்ன இருக்கு? 8ஐயும் 1ஐயும் அடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 6 3 4 5. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் 9 தான் இருக்கு. ஸோ 9 × 2 = 18 வருது. 18னா அகெயின் 9 தான். ஸோ இதே தான் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்குது. சரிங்களா? ஸோ மல்டிப்ளையும் சிமிலர் கான்செப்ட் தான். ஓகே, சும்மா இப்போ இந்த ஆன்சர் பாருங்க. த வேல்யூ ஆஃப் 95 × 105. ஓகேங்களா? இதோடைய டிஜிட்டல் சம் பாருங்களேன். 9 இருக்கு, இங்க 9 அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்க 1 + 0 + 5 வந்து 6. 5 6 are 30. அப்போ டிஜிட்டல் சம் வந்து 3 வரணும். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஆட் பண்ணா எங்க 3 வருதுன்னு பாருங்க. இது 9 9 8 1 மொத்தமா 9 வருது. 9 9 இது வந்து 8 வருது. 9 9 இது வந்து 11 வருது. 9 9 இது வந்து 12 வருது. ஸோ இது அகைன் இது வந்து 2 வரும், இது வந்து 3 வரும். ஸோ இது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சேட்ல எதுவும் பண்ணீங்கன்னா நான் பார்த்துருக்க முடியாது. அதனால மியூட்ல எடுத்துட்டு தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா நான் சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்குள்ள எனக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இது மல்டிப்ளையுமே வந்து நம்மளால டிஜிட்டல் சம்ல பண்ண முடியும். கிவன் தட் இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல நான் டிஜிட்டல் சம் பண்ணும்போது 4 ஆப்ஷனுமே வேற வேற மாதிரி இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு ஆப்ஷனும் கூட்டினா 3 வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக கஷ்டம்தான். அந்த நேரத்தில் நம்ம டிஜிட்டல் சம்மில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு தலையில குதிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் வேற என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை வந்து வேற விதமாகவும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா 95 × 105. இதை வந்து 100 - 5. இது வந்து 100 + 5. சரிங்களா? இப்போ a - b × a + b என்ன ஃபார்முலா? a² - b². A² - B². a² - b². ஸோ 100² - 5². சரிங்களா? இப்போ இதை பண்றது நமக்கு ஈஸி இல்லையா? ஸோ 9975 இந்த மாதிரியும் இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, டிஜிட்டல் சம்லையும் பண்ணலாம், பட் இதுலேயும் பண்ணலாம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டிஜிட்டல் சம்மை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? 3 விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். இந்த டிவிஷன் மட்டும் தான் கொஞ்சம் தலைவலி பிடிச்ச ஒரு ஒன்று. அப்படி அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். சரிங்களா? பட் எல்லா இடத்துலையும் டிவிஷன் வரும்போது கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணணும். நம்ம என்ன அப்படின்னா டிஜிட்டல் சம்மை பொறுத்த வரைக்கும் டிவிஷன்ல நியூமரேட்டரை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? இன் டிவிஷன் த நியூமரேட்டர் டசன்ட் பட் இம்பேக்ட். இங்கிலீஷ் கிராமரே பயங்கரமா இருக்கு. ஸோ இட்ஸ் அப் டு டினாமினேட்டர் யூஸ் இன் த எக்ஸ்பிரஷன். வி கேன் ஃபேஸ் த சம் ஆஃப் டிஜிட், சம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். இந்த இதெல்லாம் வேணா விட்டுருங்க, நான் டைரக்டாவே சொல்றேன்.
இப்போ ஏதோ ஒரு நியூமரேட்டர் இருக்கு, அதை 1ஆல டிவைட் பண்றோம். நியூமரேட்டர் இருக்கு, அதை 2ஆல டிவைட் பண்றோம். நியூமரேட்டர் இருக்கு, 3ஆல டிவைட் பண்றோம். 4, 5, 6, 7, 8, 9 ஆர் 0. இந்த டினாமினேட்டர்ல இந்த நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. இதை தவிர வேற எந்த நம்பரையும் நம்ம டிவைட் பண்ண மாட்டோம்ல. அதாவது ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, 35ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3யும் 5யும் கூட்டினா 8 வரும் இல்லையா? ஸோ லாஸ்ட்ல நீங்க எப்படினாலும் இந்த நம்பர்ல தான் ஏதோ ஒரு நம்பர்ல வந்து நிக்க போறீங்க. ஆட் பண்ணி நான் சொல்றது புரியுதா? புரியுது. அதேதான். நீங்க என்ன பண்ணாலும் டினாமினேட்டர்ல இந்த நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. இப்போ அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, the rule of digit sum fails when the denominator has 3, 6 or 9. டினாமினேட்டர்ல 3ஓ 6ஓ 9ஓ இருந்தா நீங்க டிஜிட்டல் சம் கான்செப்டை அப்ளை பண்ண முடியாது, டிவிஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர்ல. சரிங்களா? அதை தவிர மற்ற நம்பர்ஸ் வந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதை நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இன் சச் சிச்சுவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்லி ட்ரை டு கேன்சல் அவுட் 3, 6 or 9 வித் நியூமரேட்டர் அண்ட் தென் அப்ளை டிஜிட் சம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை டினாமினேட்டர்ல 3ஓட மல்டிபிளோ 6ஓட மல்டிபிளோ 9ஓட மல்டிபிளோ வந்துடுச்சு அப்படின்னா நீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ண பாருங்க. அந்த 3ஓட மல்டிபிள் போற அளவுக்கு நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி இப்போ 3, 6, 9 வந்து வந்தா இதை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்போ மற்ற நம்பருக்கு என்ன கதை அப்படின்னா, இப்போ ஒருவேளை டிவைடட் பைல 2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2ன்னு வந்துருச்சு. இப்போ 2ன்னா டினாமினேட்டர் 20ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணா எனக்கு 2 தானே வரும். 2 + 0 2. அப்போ இந்த சிச்சுவேஷனை என்ன பண்ணணும்னா இதை 5ஆல மேலேயும் கீழே நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு 100 வரும். 100 அப்படின்னா டினாமினேட்டர் வந்து 1 + 0 + 0 1ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே மேலே வந்து ஆஸ் யூஸ்வல் நியூமரேட்டர் இன்ட்டு 5. மேலே நீங்கள் நார்மலாக எப்படி டிஜிட் சம் பார்ப்பீங்களோ, மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் பார்த்துடணும். டினாமினேட்டரில் 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ டினாமினேட்டர் 2ன்னு வந்துச்சுன்னா அதை 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. டினாமினேட்டரில் 5 வந்துச்சுன்னா அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்ன இருக்கு, 4 வந்துச்சுன்னா அதை 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பிகாஸ் 4 7s are 28. 28 அகைன் 2 + 8 10ன்னு வரும். அதாவது டிஜிட் சம் வந்து 1 வரும். சரிங்களா? அதே மாதிரி டினாமினேட்டர்ல 7 வந்துச்சுன்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி 8 வந்துச்சுன்னா 8ஆலேயே மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? 8 8s are 64. ஸோ 6 + 4 வந்து 1 + 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? மற்றபடி இதை தவிர மற்ற என்ன நம்பர் வந்தாலும் நம்ம பண்றது கஷ்டம். 3, 6, 9 வந்து பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ புரியுதா? 2 ஒருவேளை டினாமினேட்டர்ல 2 வந்துச்சு அப்படின்னா 5ஆல அதை மல்டிப்ளை பண்ணிருங்க நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல. த அல்டிமேட் ஏம் என்னவா இருக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர்ல டிஜிட் சம் வந்து 1 வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க நியூமரேட்டர்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது யாருக்காச்சும் புரியலன்னா இப்பவே கேளுங்க. ஸோ சம் சால்வ் பண்ணி பார்ப்போமா? இப்ப பாருங்க, 3க்குமே இல்லைங்க சார், வராது. சரிங்க சார், வராதுங்கப்பா. 3, 6, 9 வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த சம்ம பாருங்க, 1092 156ஆல டிவைட் பண்ணா 7 வருது ஆன்சரு. சரிங்களா? இப்போ 156 அப்படிங்கிறது 3ஓட மல்டிபிள். கரெக்டா? நீங்க கூட்டினீங்கன்னா 12 வரும், 3 வந்துடும். அப்போ இது வந்து 3ஆல வந்து நம்மளால பண்ண முடியாது. 3 வந்தாலே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து 3ஆல ஃபர்ஸ்ட் இதை டிவைட் பண்ணி பாருங்க. இப்போ 1092 156 அப்படின்னா 3 டேபிளால கட் பண்ணுங்க. ஸோ கட் பண்ணும்போது இங்க 52 வரும். இங்க வந்து 3 ஒரு 19னா ஒரு 6 ஒரு 4. ஸோ 364 டிவைடட் பை 52 வருது. ஓகேங்களா? 364 டிவைடட் பை 52ன்னு வருது. 52னா இப்போ வந்து நான் 5 + 2 வந்து எனக்கு 7. கரெக்டுங்களா? 5 + 2 வந்து இது டினாமினேட்டர்ல வந்து 7 வருமா? எஸ் சார். அப்ப 7 வந்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 4 பண்ணுங்க. இங்கேயும் 4ஆல பண்ணுங்க, இங்கேயும் 4ஆல பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ மேல இருக்கிறத பாருங்க, 364 × 4.
ஓகேவா? அது இப்போ நார்மலா மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி பண்ணுவீங்க? 13 1 4 4 16 7 சார். 7 வருதா? இங்க வந்து 3 + 6 வந்து 9 + ஒரு 4 இது அடிச்சலாம்னா 4 மட்டும் தான் இருக்கும். 4 4s are 16. 16னா 1 + 6 = 7 வந்துரும். ஸோ அப்போ இங்க ஆன்சர் வந்து 7 தானே வருது. எஸ் சார். அவ்வளவுதான். சரிங்களா? இன்னொரு சம் பாருங்க, புரிஞ்சிடும். இங்க டினாமினேட்டர்ல 73 இருக்கு. கூட்டுனா 7 + 3 10 வந்துருச்சு. ஸோ அப்படியே விட்டுறலாம் அதை. அப்பனா மேல இருக்கிறதுக்கு மட்டும் டிஜிட் சம் பாருங்க. இந்த 9 கட் பண்ணுங்க. 8 8s are 16. 16 + 2 அது ஒரு 18 முடிஞ்சு போச்சு. 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்க 534 இருக்கு. 5யும் 4யும் கட் பண்ணிட்டீங்கன்னா 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ 3 தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. சார். இப்போ இந்த சம் எடுத்துக்கோங்க. 12927 டிவைடட் பை 31. 31னா 3 + 1 வந்து 4. கூட்டினா 4 வருது. அப்போ நம்ம 4 வந்துச்சுன்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு வந்து 28ன்னு வரும். டினாமினேட்டர்ல 1ன்னு வரும். சரிங்களா? அப்போ 12927 இன்ட்டு மேலேயும் 7 கீழேயும் 7ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ டினாமினேட்டர்ல 1 வந்துருச்சு. ஸோ இதை பார்க்கவே தேவையில்ல. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 9 கட் பண்ணலாம். 7யும் 2யும் கட் பண்ணலாம். 1 + 2 3. 3 × 7 என்ன வரும்? 21. 2 + 1 அது வந்து ஒரு 3. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இங்கே பாருங்க. 4 + 1 + 7 என்ன வரும்? 12 கூட்டினா 3 வரும். LHS = RHSங்கிறத தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ டிவிஷனை வந்து இப்படித்தான் பண்ணணும். இது வரைக்கும் புரியுதா? ஓகே சார். ஓகே. 2 வந்தா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல சார். 5ஆல பண்ணணும். 5 வந்தா 2ஆல பண்ணணும். 4 வந்தா 7ஆல பண்ணணும். 7 வந்தா 4ஆல பண்ணணும். 8 வந்தா 8ஆல பண்ணணும். மற்றபடி 3 6 9 வந்துச்சுன்னா கட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது டிஜிட்டல் சம்லாம் அப்ரோச் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? இவ்வளோதான் வந்து டிஜிட்டல் சம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக்கு. இதை வச்சு நீங்கள் முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணிடலாம் கன்ஃபார்மாக. அன்லெஸ் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கை கொடுக்கணும் நமக்கு. 4 ஆப்ஷன் வேற வேற மாதிரி இருக்கணும். 4 ஆப்ஷனோட டிஜிட்டல் சம் வேற வேறையா இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா? ஜஸ்ட் குயிக்காக ஒரு ரீகேப் மாதிரி நான் பண்ணுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிஜிட்டல் சம் தான் பார்த்தோம். எல்லா நம்பரையும் கூட்டினா 9ஓட மல்டிபிள் தாண்டி மிச்சம் என்ன இருக்கோ அது வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடிஷன் பார்த்தோம். ஜஸ்ட் சிம்பிளி ஆட் பண்ணிட்டு போகிறோம். அது டெசிமலாக இருந்தாலும் பரவாயில்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வருதான்னு நம்ம செக் பண்ணுறோம். சப்ராக்ஷனும் அதே மாதிரி மைனஸ் பண்ணுறோம். நான் அப்போ அங்கே ஒரு இந்த கேல்குலேஷனில் நான் ஜஸ்ட் ஒரு 1 3 3 4 இருந்திருக்கணும். அது ஒரு கேல்குலேஷன் மிஸ்டேக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். இந்த சைடு கூட்டினா 8, இது கூட்டினா 6, 8லேருந்து 6 போச்சுன்னா 2. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 இருக்கு. சரிங்களா? ஆனால் மைனஸ்ல வந்தா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். -3ன்னு ஒன்று வருது அப்படின்னா அதோடைய பாசிட்டிவ் டிஜிட்டல் சம் வந்து +6. -1 வந்துச்சுன்னா +8. -5 வந்துச்சுன்னா +4. சரிங்களா? அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளை பண்ணுறணும். 15 × 13னா 1 + 5 6. 1 + 3 4. 6 4s are 24. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போகணும். ரைட். ஸோ டிவிஷன் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ யூனிட் டிஜிட்டை வச்சு யூனிட் டிஜிட் ஹலோ எஸ் சார். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ஆ சார். 3 சரி. தெரியுது ஸ்க்ரீனு. நான் எழுதுறது தெரியுதா? வேற ஸ்க்ரீன்ல இருக்காங்க. சார் ஸ்மால் ஆயிட்டு. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் இருங்க.
ஓகே, இப்ப தெரியுதா? நல்லா தெரியுது சார். நல்ல நல்லா தெரியுதா? நம்ம கலாய்க்கிறீங்களா? ரைட். ஸோ கொஞ்சம் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ்வலா பேசிக்கா இருக்கிறது தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சம் வரும்போது லிட்டில் பிட் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பேசிக் சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு 17 சம் இருக்கு. அதை எவ்வளோ குயிக்கா சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுவோம். ஓகே, ரெடியா? ரைட். இந்த ஒரு சம் மட்டும் தான் இது வந்து ஒரு ரீசனிங் டைப்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டினா இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இஃப் பிளஸ் மீன்ஸ் மைனஸ். ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை நீங்க அப்படியே போட்டுட்டே போங்க. பிளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் பிளஸ். அப்ப இந்த மைனஸ்க்கு பதிலா நான் பிளஸ் போடுறேன். ஓகே, அடுத்து இன்ட்டுக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளை பதிலாக டிவிஷன். ஸோ டிவிஷன். பிளஸுக்கு பதிலாக மைனஸ், டிவிஷனுக்கு பதிலாக இன்டூ, பிளஸுக்கு பதிலாக மைனஸ், டிவைடட் பை 8. இன்ட்டுக்கு பதிலாக -2, மைனஸ்க்கு பதிலாக சாரி இன்ட்டுக்கு பதிலாக டிவைடட், மைனஸ்க்கு பதிலாக பிளஸ், பிளஸுக்கு பதிலாக மைனஸ், இது 3. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நான் இவ்வளோ நேரம் டிஜிட்டல் சம் பார்த்துட்டேன், நான் இதை டிஜிட்டல் சம்ல தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க வேண்டாம். எங்க தேவையோ அங்க நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சம்மெல்லாம் கேஷுவலாகவே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நான் இதுதான் அந்த ஷார்ட்கட்டோடைய விஷயத்த நான் சொல்றது அதுக்கு தான். ஷார்ட்கட் எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணணும்லாம் கிடையாது. எங்க அப்ளை பண்ணணுமோ அங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சம்மெல்லாம் நமக்கு நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரியே நீங்க யோசிங்க, ஓகேவா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போர்ட் மாஸ் வந்து ரியலாவே ஒரு 10 சம்க்கு அப்புறம் தான் வருது. பட் இந்த சம்ல ஃபர்ஸ்ட் எப்படினாலும் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? இந்த இடத்துல பிராக்கெட்டும் இல்லை, ஆஃபும் இல்லை. ஸோ டிவைட் பண்ணுவோம், இங்கே தான் இருக்கு டிவிஷனு. அப்போ 42 + 12ல் 3 போச்சுன்னா 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 4, மைனஸ் அடுத்து மல்டிப்ளை இங்கே இருக்கு, அப்படியே பண்ணிக்கலாம். டிவைட் பை 8 டிவைட் பை 2, 4 + 4 -27. ஓகே, ஸோ என்ன வரும்? ஒரு 46ல் 16 போச்சுன்னா 30, 30ல் 15 போச்சுன்னா 15, டிவைட் பை 8 - 27, ஸோ -19. ஸோ 15 பை -19 தான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா? எனி டவுட் சார்? ஒன்ஸ் மோர் சார். எந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு? நான் நார்மலா அடிஷன் சப்ராக்ஷன் தானே பண்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு புரியாம போயிடுச்சு. ஆஃப்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க சார், அதுக்கப்புறம் டக்குன்னு போட்டீங்க, அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி, ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 12 3ஆல டிவைட் பண்ணி இந்த 4 போட்டிருக்கேன், சரிங்களா? ஓகே சார். 8 × 2, அதனால இங்க 16 போட்டிருக்கேன். எஸ் சார். அதாவது டிவிஷன் நான் பண்ணிட்டேன், அதுக்கு அடுத்து நான் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் இல்லையா? ஆமாங்க சார். இப்போ நியூமரேட்டர் ஃபுல்லா பாருங்க, பிளஸ் மைனஸ் தான் இருக்கு. ஸோ பிளஸ் மைனஸ் நீங்க முன்ன பின்னா பண்ணிக்கலாம், எது பிளஸ் எது மைனஸ்னாலும் நீங்க பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆன்சர் கரெக்டாக தான் வரும். 42 + 4 46, 46 - 16 30, 30லேருந்து -15 15. ஸோ நியூமரேட்டர் வந்து எனக்கு 15 தான் இருக்கு, சரிங்களா? ஓகேங்க சார். கரெக்ட். டினாமினேட்டர்ல 8 டிவைடட் பை 2 4. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் அடுத்து பண்ணணும். 4 + 4 -27, அதனால தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 8 - 27 -19, சரிங்களா? பரவாயில்ல, நீங்க நான் வந்து ஃபாஸ்டா போனாலும் சரி, உங்களுக்கு என்ன சின்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. யார் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு கத்துக்கணும். சொல்லுங்க. தெரியும், அடிஷன் சப்ட்ராக்ஷனை மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்பதான் தெரியும். அப்படியா? நல்லதுப்பா, அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களே சிவகார்த்திகேயன், சொல்லுங்கப்பா. மெட்ராஸ் பார்ட் 2 எப்போ பண்ண போறீங்க சார்? அது தம்ஸ் அப் பண்ண சார், தெரியாம தம்ஸ் அப். அது வந்து கையை தூக்கிட்டீங்கன்னா நீங்க ஏதோ டவுட் கேக்குறீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். சரி சார், யூஸ் பண்ணுங்க. ஓகே சார்.
இல்ல பிரச்சனை இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். சரிங்க சார், தேங்க்யூ. இப்போ பிளஸ் மைனஸ் நீங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? மல்டிப்ளை டிவிஷன் தான் மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த 4 - 16 இருக்கா, அப்போ -12 வரும். ஸோ -12 - 15 நீங்க பண்ணிட்டு 42ல இருந்து மைனஸ் பண்ணாலும் 15 வந்துடும். அதாவது 42 - 12 - 15 என்ன வரும்? 42 மைனஸ் ஒரு 27, 42ல இருந்து 27 போச்சுன்னா 15 வரும். சரிங்களா? யார் அது? அவர் பேரை பார்க்காம விட்டேன். ரைட். ஸோ ஒரு சம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த சம் போகலாம். இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். a plus b minus c plus d the whole square minus a minus b plus இதெல்லாம் பார்த்த உடனே பயப்பட வேணாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யோசிச்சுக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் இந்த a ஸ்கொயர் வேண்டாம், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? a பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் டி இருக்கு. ஒய் இருக்க வேண்டிய இடத்துல a மைனஸ் பி பிளஸ் சி மைனஸ் டின்னு இருக்கு. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இதை அப்படியே ஆட் பண்ணா என்ன வரும்? a பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் டி பிளஸ் a மைனஸ் பி பிளஸ் சி மைனஸ் டி. இதுதான் a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி a பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் டி. இப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணி போடணும். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக பிளஸ் பி, இங்கே பிளஸ் சி இருக்கு, அப்போ மைனஸ் சி மைனஸ் டி இருக்கு பிளஸ் டி. சரிங்களா? கவனமா பார்த்துக்கணும் அதை. ஸோ நான் அந்த ப்ளூ கலர்ல போட்டுருக்கிறது எல்லாம் மைனஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் ஒய் இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்யு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ணும்போது இது ஃபுல்லுத்தையும் நான் மைனஸாக மாற்றிருக்கிறேன். ஸோ இப்போ எழுதுங்க. இங்கே ஏ இருக்கு, பிளஸ் பி இருக்கு, மைனஸ் பி இருக்கு, அப்படியே அடி வாங்கிறோம். மைனஸ் சி இருக்கு, பிளஸ் சி இருக்கு, அடி வாங்கிறோம். பிளஸ் டி மைனஸ் டி அடி வாங்கிறோம். ஏ மட்டும் இருக்கு 2a. இந்த சைடு இங்கே ஒரு ஏ இருக்கு, மைனஸ் ஏ இருக்கு. ஸோ அதை ரெண்டும் அடி வாங்கிறோம். பி இருக்கு, பி இருக்கு 2b மைனஸ் சி மைனஸ் 2c பிளஸ் டி பிளஸ் 2d. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 2 இருக்கிறதுனால 2வை காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் சி பிளஸ் டி. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ சார். ஏ. கண்டிப்பா ஆப்ஷன் பியும் சியும் கிடையாது. பிகாஸ் 2ஆல இருக்கு. எய்தர் ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் டியான்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ மைனஸ் சிம்பிள் எதுக்கு இருக்கு? சிக்கு தான் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ல சி மைனஸ்ல எங்க இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. இந்த சம் ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குதா? இருந்தா மெசேஜ்ல கூட சொல்லுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் solve the following 113 into 87. ஸோ யூனிட் டிஜிட் அது பாருங்க, டிஜிட்டல் சம் கூட இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க பாருங்க 3 7s are 21. ஒன்னுல முடிகிற ஒரே ஒரு நம்பர் தான், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் சி. சரிங்களா? 3 7s are 21 1ல தான் முடிய போகுது. யூனிட் டிஜிட் சொல்றேன். 3 7s are 21. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 1ல முடியுது. அப்படியே போட்டுடலாம். இது நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து யூனிட் டிஜிட்டை வச்சு சால்வ் பண்றது. இல்லை இப்போ டிஜிட்டல் சம் வச்சு சால்வ் பண்ணா எப்படி பண்ணியிருப்போம்? டிஜிட்டல் சம் பாருங்க, இதை கூட்டினா 1 வரும், இதை கூட்டினா 9 வருது, இதை கூட்டினா 3 வருது, இதை கூட்டினா 8 வருது. ஸோ 4மே டிஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா? இப்போ இதை நம்ம செக் பண்ணலாம். 113னா 1 + 1 + 3 5 இன்டூ 8 + 7 6 வரும் இல்லையா? 8 + 7 வந்து 15, 1 + 5 வந்து 6. ஸோ 5 6 are 30 ஈக்குவல் டு 3 தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் டிஜிட்டல் சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ டிஜிட்டல் சம்மில் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 3. சரிங்களா? 2 மெத்தட் சொல்லியாச்சு. மூணாவதா ஒரு மெத்தட் இருக்கு, அது என்னது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் இதை நடத்தினேன்.
நார்மலா மல்டிபிளிகேஷன் பண்ணி போறது சார். நார்மலா என்னங்க 100 minus 100 plus 13 100 minus 13 தேங்க்யூ a square minus b square 100 plus 13 100 minus 100 minus 13 13 sir. A plus b minus b a square minus very good 100 square minus 13 square. So 100 square minus 13 square நாலே 100 ஸ்கொயர்னா 10,000 எனக்கு தெரியும். ஸோ 10,000 விட அந்த சம் வந்து கம்மியா தான் இருக்க போகுது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் அப்படி இருக்கு. சரிங்களா? 3 விதமா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த 3 விதத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேற வேற சம்முக்கு இந்த மாதிரி நம்ம 3 விதமா பாக்குறதெல்லாம் அப்ளை ஆகும். ஓகே, ஏதாவது மியூட் பண்ணிக்கோங்க, மியூட்ல எடுத்துருங்க. திவ்யா ஏதாவது டவுட்னா மியூட்டை எடுத்துட்டு கேளுங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த இதுல எது பெஸ்ட் மெத்தடு இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும்? யூனிட் டிஜிட் சார். ஃபர்ஸ்ட் தான் பெஸ்ட், அதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ அதுதான் பெஸ்ட். சரிங்களா? இருக்கிறதே சிம்பிள். ரைட், அடுத்து ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஜீரோ சார். ஜீரோ. ஜீரோ சார். ஓகே, ஜீரோ. ஸோ 3 9 minus 3 into 8 divided by 2. ஸோ போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் இதை நம்ம பண்ணுவோம். 4 வரும். அடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம், 12 வரும். ஸோ 9 minus 12 minus 3 வரும். இங்கே 3 minus 3 இருக்கு. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா 3 plus 3 6 வருது. ஆன்சர் வந்து 6. மைனஸ் சார். ஓகே, கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். மைனஸ் வந்து சரியா பண்ணல சார். மல்டிப்ளை பண்ண மைனஸை சரியா பண்ணல. சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம மிஸ் பண்றதே அதுதான். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிவைட் சிம்பிள் எங்க பார்த்தாலும் அதுக்கு போயிடணும் முதல்ல. அதுக்கு முன்னாடியே பிராக்கெட். ஸோ இதை தான் நம்ம பண்ண போறோம். அதுல டிவைடை ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 9 minus 12 minus 3 வருது. அப்புறம் இந்த மைனஸை உள்ள கொண்டு போகும்போது +3. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க 0 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாவே பாருங்க. ஓகே, ரைட். அடுத்த சம். த வேல்யூ ஆஃப் 515 into 485. இப்போ இந்த இடத்துல எல்லா டிஜிட்டுமே 5ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடு நம்மளால பண்ண முடியாது. அப்போ டிஜிட்டல் சம்முக்கு போகலாம். டிஜிட்டல் சம்முக்கு போறதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணணும். எல்லாமே ஒரே மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதை கட் பண்ணோம்னா இங்கே 8 வருது டிஜிட்டல் சம்மு. இதை பார்த்தோம் அப்படின்னா 7 வருது. 10 14 10 17. அப்படின்னா இது ஒரு 8 வருது. 2 8 வந்துட்டாலே நம்மளால முடிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? பட் இருந்தாலும் பார்ப்போம். இதுவும் 7 வருது. 2 8 2 7. ஸோ டிஜிட்டல் சம் இந்த இடத்துல ஃபெயிலியர் தான். சரிங்களா? கண்டிப்பா இதை நம்ம பார்க்க முடியாது. பெஸ்ட் வே இப்போ என்னது? 500 plus 15 into 500 minus 15. எப்படி பார்த்தாலும் கன்வென்ஷனலுக்கு வந்துதான் ஆகணும். சரிங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே தேர்ட் பாயிண்ட் இதுவாக தான் இருந்தது. இந்த மெத்தட் யாருமே யோசிக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தது. ஆனா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இதை பண்ணினாதான் நீ சால்வே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. இப்படிதான் உண்மையிலே எல்லா எக்ஸாமும் இருக்கும். சரிங்களா? ஒரு ஷார்ட்கட் ஒரு இடத்துல தான் அப்ளிகபிள் ஆகும், இன்னொரு இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஸோ 500 plus 15 into 500 minus 15 அப்படிங்கும்போது 500 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ 500 ஸ்கொயர்னா என்ன வருது? 25,000 கீழே தான் வரப்போகுது. என்னங்க சார்? எப்படி 25,000 கீழே தான் வரப்போகுது. அதனால பி தானே சார்? எப்படி 25,000 கீழே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் பிங்கிறீங்களா? இங்க ஒன்று இருக்கு. ஓகே, கரெக்ட் தான்ப்பா. 249,775 தான். இது வந்து ஒரு 25, ஒரு 4 0 போட போறோம். மைனஸ் ஒரு 225. சரிங்களா? ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் 1ல இருந்து ஒரு 50 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து மனப்பாடம் பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. பட் எழுதி பாருங்க. 1ல இருந்து 50 ஸ்கொயரு. கியூப்லாம் வந்து 1 கியூப்ல இருந்து 30 கியூப் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ என்னையே டக்குன்னு கேட்டாலும் ஸ்கொயர் நம்பர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஆனா கால்குலேஷன்ல ஃபாஸ்டா தான் இருப்பேன். ஆனா நீங்க ஏன் அந்த விஷயத்தையும் லேக் பண்ணணும்? நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, நல்லதுதான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன். எழுதி பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, கிளியரா? கொஸ்டின் போலாமா? ரைட், சால்வ் பண்ணுங்க பாப்போம்.
625 பி சார். என்னது பி? ஓகே சார். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இதை தான் பண்ணணும் இல்லையா? 625 5ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 125 சார். 625 டிவைடட் பை 5 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 125 இன்ட்டு 5 பண்ணோம்னா 625. இந்த சைடு மைனஸ் பிளஸ் அப்படியே அடிச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ 625 ஆன்சர் வந்து 625. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஆஃப் 277 இன்டூ 323 இதுவும் பாருங்க 1ல தான் முடியுது. ஸோ இது பண்ணி பார்க்கலாம். அது பேர் என்ன, டிஜிட்டல் சம் பண்ணோம்னா 9 8 1 அடிச்சிடலாம். இதுலேருந்து ஒரு 2 போச்சுன்னா இங்கே வந்து 2 வரும். 8 8 16 16 ஒரு 20 28 வருது. ஸோ 1 வரும். 10 12 3 வருது. 9 9 அடிச்சிடலாம். இது அடிச்சிடலாம். 3 வருது. 2 3 வந்துடுது, கடுப்பேத்துது. சரிங்களா? இருந்தாலும் இதை செக் பண்ணி பார்ப்போம். 277 இன்டூ 323 கூட்டினா என்ன வரும்? இங்கே வந்து 7 வரும். இது வந்து ஒரு 5 8 வருது. 7 8 56. 5 + 6 2 வரும் இல்லையா? 11 வரும். 1 + 1 வந்து 2. ஸோ 2 வருதுன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான். 3 வந்திருந்தா தான் நமக்கு பிரச்சனை. பட் வரல. நான் ஃபாஸ்டா போறேன்னா இல்ல புரியுதா? புரியுது சார். இல்லைன்னா இருக்கவே இருக்கு. 300 + 23 300 - 23 அவ்வளவுதான். என்னப்பா அதானே கேக்குறீங்க? இதானே கேக்குறீங்க? எஸ் சார். ஸோ 300 ஸ்கொயர். இப்போ 3 வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். 3 வந்துச்சுன்னா வேஸ்ட் தான்ப்பா நம்ம பண்றது. நம்ம டிஜிட்டல் சம்ல போக கூடாது 3 வந்துச்சுன்னா. சரிங்களா? ஏன்னா 2 ஆப்ஷன் 3ல இருக்கு. வேணா இப்ப இந்த இடத்துல பாருங்க 9000 - 23 ஸ்கொயர்னு வருது. அப்ப கண்டிப்பா இந்த 2 ஆப்ஷன்ல நம்ம ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? 90,000 - 23 ஸ்கொயர்னா 90,000 விட கம்மியா தானே இருக்கணும் ஆன்சரு. அதாவது 3 வந்துச்சுன்னா நான் சொல்றேன், டிஜிட்டல் சம் வந்து 3 வந்திருந்ததுன்னா, இங்க ஆல்ரெடி நமக்கு 2 வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. நான் என்கிட்ட கேட்டையா? யாருப்பா என்கிட்ட கேட்டீங்க? கவியரசா? என்னது சிவா? நான் சொல்றது புரியுதா? அதாவது நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்ப 3 வந்து டிஜிட்டல் சம்மா இருந்திருந்ததுன்னா இந்த 2ல எப்படி எடுப்பீங்க அப்படிதானே கேட்டீங்க? அப்போ நான் இந்த இடத்துல இப்படிதான் பண்ணி ஆகணும். 900 ஸ்கொயர்ல இருந்து 23 ஸ்கொயரை மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 90,000 விட கம்மியா தான் இருக்கும். அப்போ அதனால ஆப்ஷன் டி தான் 90,000 விட கம்மியா இருக்குன்னு நான் போய் ஆகணும். சரிங்களா? ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா, 2 வாட்டி வந்துருச்சுன்னா நீங்க வேற மெத்தடுக்கே போயிருங்க. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சால்வ் பண்ணலாம். 320 + ஒரு 342 + ஒரு 530 + ஒரு 915 இது டிவைட் பை 20 + 22 - x + 18. இந்த சைடு 43 வருது. எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? யூனிட் டிஜிட்டல் சம்லையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக ஆட் பண்ணி கூட பார்த்துடலாம். இல்லை டிஜிட்டல் சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? 3 + 2 வந்து 5. 3 4 2 9. இது வந்து ஒரு 8. இது வந்து ஒரு 6. ஓகே, இந்த சைடு ஒரு 2 + ஒரு 4 + -x + ஒரு 9. ஆனால் வந்து இது ஒரு என்ன பிரச்சனைனா, ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம போட்டு பார்க்கணும். எனக்கு மொத்தமாக 7 வரணும். இது வேற டிவைடட் பைல வேற இருக்கு. அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சம் அட்ராக்டிவாக தெரிஞ்சா கூட டிஜிட்டல் சம் உண்மையிலே இப்போ இந்த இடத்துல நிறைய வேலையை தான் நமக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக நான் 4 ஆப்ஷனை போடணும். டினாமினேட்டரில் வந்து 3 6 9 வரக்கூடாது. இதெல்லாம் மீறி நான் பண்ணணும். சரிங்களா? அதனால டிஜிட்டல் சம் கான்செப்டை இந்த இடத்துல நம்ம தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? பேசாம ஆட் பண்ணிட்டு நார்மல் கால்குலேஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நார்மலாக ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க.
7. நான் ஃபாஸ்டா போறேன்னா 10, 18, 21. ஸோ 2107 டிவைடட் பை 42, 50, 60. தயவு செஞ்சு நான் ஃபாஸ்டாலாம் போற மாதிரி இருந்ததுன்னா சொல்லிருங்க. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்றது முக்கியம் இல்லை, நீங்க ப்ராக்டிஸ் பண்றது தான் முக்கியம். எல்லாமே சிம்பிளா இருக்குங்கிறதுனால நான் அப்படி போயிட்டு இருக்கிறேன். ஆனா நான் ஃபாஸ்டா போனா தயவு செஞ்சு நிப்பாட்டி கேட்டு பொறுமையா தெரிஞ்சுக்கிட்டே போங்க. சரியா? ரைட்டு. 47 இது இங்க மல்டிப்ளை பண்ணா டிவைட் 43ங்கிறது பிரைம் நம்பரு. ஸோ 2107 டிவைட் ஆகிற மாதிரி தான் ஏதாவது இருக்கும். சரிங்களா? 43 போட்டோம் அப்படின்னா 5 டைம்ஸ் போட்டோம்னா 215 வரும். ஸோ 210 இருக்கு இங்க. அப்போ 4 டைம்ஸ் போடுவோம். 4 × 43 எவ்வளவு? 160, 172. 4 × 43 அப்படின்னா என் மைண்டில் வந்து 4 × 40 ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், 160. அதுக்கப்புறம் 4 × 3 பண்ணுவேன், 12. ஸோ 160 + 12 பண்ணுவேன், 172. சரிங்களா? இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுங்க. அதாவது ஒரு ஹோல் நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடணும். இப்போ 62 ஸ்கொயர் அப்படின்னா 60 + 2 த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி தான் யோசிக்கணும் முக்காவாசி டைம். ஓகே, இது ஒரு 8, ஒரு 3, 387. இப்போ பாருங்க 43 இருக்கு, இங்க 387 இருக்கு, 7ல் முடிகிற ஒரு நம்பரு. அப்போ 3 × என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணுனா 7ல் முடியும்? 9 சார். 9. ஸோ இங்க 49 வரும். 387, டினாமினேட்டர் 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 49 வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு என்னது? 11. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சார் இந்த செம்ம அப்படியே வந்து அந்த டிஜிட்டல் சம்ல அத இந்த கீழே இருக்கிறத அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல போட்டு பண்ணிக்கிறீங்க சார். கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணீங்க. சரிப்பா, பண்ணலாம்ப்பா. இதை அப்படியே சைடில் கொண்டு போயிட்டீங்க. 2107 is equal to 43 × 60 - 43x. அதுக்கப்புறம் 43x லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? இல்லைங்க சார், டிஜிட்டல் சம்ல. இதுக்கப்புறம் டிஜிட்டல் சம் பண்றீங்களா? இல்ல அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அதுல பாதியில பாஸ் பண்ணிட்டு போனீங்க சார். அப்ப வந்து அந்த கீழே இருக்கிறத அப்படியே அந்த சைடு 43 இன்ட்டுன்னு போட்டு சம்திங் நீங்க அப்படினாலும் ஓகே, சரி புரியுது. ஆனா எக்ஸுக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒன்னொன்னா போட்டு பார்க்கணும்ல. எஸ் சார். சரி, இப்போ இப்படியே வச்சுக்கிடுவோமே, இந்த ஸ்டெப்ல நிக்கிறோம்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இப்போ இங்க எக்ஸுக்கு பதிலா நம்ம வந்து 11 எடுத்துட்டோம் அப்படின்னா 43 × 11 = எப்படினாலும் சரி. இது ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்கு, இதை பண்ண தேவையில்ல. இதை வச்சுக்கலாமா? இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 வருது, ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது? ஒரு 7, 7 6 42, 6 வருது. மைனஸ் இது ஒரு 7 × எக்ஸுக்கு பதிலாக 1 + 1 2 போட்டிருந்தாதான் 7 2 சார் 14, 5 வந்திருக்கும். ஸோ 6 - 5 1ன்னு வந்திருக்கும். சரிங்களா? வருது. ஒருவேளை x = 23 போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 6 - 7 × 5, 7 5 சார் 35, 8 வரும். ஸோ 6 - 8 -2 வரும். ஓகே, வரல. ஓகேப்பா, இந்த மாதிரி. ஆனால் ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? பட் ஐ லைக் யுவர் ஐடியா. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கூட நம்ம யூனிட் டிஜிட் செக் பண்ணலாம், சரி டிஜிட்டல் சம் செக் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஸ்டெப்ல இருந்து கூட சார். இல்லைன்னா இப்போ ஆனா ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒன்னொன்னா எடுத்து போட்டு பார்க்கணும். எஸ், ஓகே தான். என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண. சார் அந்த 2107 43 அந்த பக்கம் 60 - x இருக்கு. ஸோ 3ன்னு கீழே இருக்கும்போது அது அப்பவே 9ஆல தான் முடிய போகுதுன்றதுனால எப்படியும் 60 - சம்திங் 9ஆல வரப்போகுது. ஸோ யூனிட் டிஜிட் போய் பார்த்தா ஏதோ 1ல முடிகிற மாதிரி ஆன்சரா வந்துரும்ல, அப்படியே பார்த்துடலாம்ல. ஓகேப்பா, புரியுது. 43 இருக்கு, இங்க 2107 இருக்கு. அப்போ 43 × ஏதோ ஒன்று பண்ணுனா 9ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ 60ல இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணா 9 வருது அப்படின்னா எக்ஸோட இது வந்து 1ல முடியணும் அப்படிங்கிறீங்க. ஓகே,
வெரி குட்பா, சூப்பர். உண்மையிலே எக்ஸ் வந்து அவர் சொல்றது மத்த எல்லாருக்கும் புரியுதா? யூனிட் டிஜிட்லயே அவர் சால்வ் பண்றாரு, இந்த சம்ம யூனிட் டிஜிட்லயே சால்வ் பண்றாரு. இதுதான் ஸ்டெப்பு. சரிங்களா? இவ்வளவு தூரம் இருக்கா? இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா 43 இன்டூ ஏதோ ஒரு நம்பர் 9ஆல முடியணும். அப்படி முடிஞ்சாதான் இங்க 7 வரும். அப்போ 60 மைனஸ் எக்ஸுங்கிறது 9ல வருது ஏதோ ஒரு நம்பர். அப்ப எக்ஸோட மதிப்பு 1ல முடியணும் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸோட மதிப்பு 1ல முடியும்னா அப்போ ஆப்ஷன்ல 11 மட்டும்தான் இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ 11 அப்படின்னு முடிக்கிறாரு. ஓகேவா? உண்மையிலே நல்ல நல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான்ப்பா. இதை நான் வந்து தனியா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்காது. அதுக்கு தான் லைவ்ல போறதா சொன்னேன். ஓகே, நைஸ். ஓகே, வி வில் கோ. இன்னும் நிறைய சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். ரைட், இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தாகணும். ஓகே, என்ன ஃபார்முலா அப்படின்னா a cube plus b cube plus c cube equal to 3abc when a plus b plus c equal to 0. சரிங்களா? இதோடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் இப்போ நம்ம பார்க்க தேவையில்ல, இதை நம்ம பெருசா அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? காட் இட்? a cube plus b cube plus c cube வந்து 3abc-ஆ இருக்கும். எப்போ அப்படின்னா a plus b plus c வந்து 0-ஆ இருக்கும் பட்சத்தில். சரிங்களா? இதோடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். பட் இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த சம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இப்போ இதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. 0.74 இன்டூ 1.23 இன்டூ 0.13 இப்படி இருக்கு. டினாமினேட்டர்ல 0.37 கியூபு பிளஸ் 0.41 கியூபு மைனஸ் இங்க வந்து 8 இருக்கு. 8 வந்து ஆக்சுவலி என்னது? 2 கியூப் இல்லையா? ஸோ இது வந்து 2 கியூப் இன்டூ 0.39 கியூப் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2க்கும் கியூப் இருக்கு, 0.39க்கும் கியூப் இருக்கு, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கா? அப்போ 2 இன்டூ 0.39 the whole cube அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 இன்டூ 0.39 வந்து என்னது? என்னது? 0.78 சார். 0.78. ஸோ 0.78 கியூபு. சரிங்களா? 0.78 கியூப் நம்ம இங்க போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் இதுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல நல்ல ஒரு விஷயம் இருக்கு. 0.37 பிளஸ் 0.41 இஸ் ஈக்குவல் டு 0.78. சரிங்களா? 0.37 0.41 கூட்டினா வந்து 0.78 அப்படின்னு வரும். ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்? a ஈக்குவல் டு 0.37 எடுத்துக்கோங்க, b ஈக்குவல் டு 0.41 எடுத்துக்கோங்க, c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.78 பிகாஸ் இங்க வந்து மைனஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல இருந்து a பிளஸ் b பிளஸ் c ஓட வேல்யூ வந்து 0. 0.37 பிளஸ் 0.41 மைனஸ் 0.78 இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 0 வருது. அப்ப a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 0-ஆ இருந்துச்சுன்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூபோட வேல்யூ வந்து 3abc நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை கொண்டு நம்ம இங்க டினாமினேட்டர்ல அப்ளை பண்ணலாம். இங்க வந்து a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் தான், ஆக்சுவலி பிளஸ் c கியூப் தான் இருக்குது, ஆனா இங்க வந்து மைனஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க பிளஸ் போட்டுட்டு இந்த மைனஸை நீங்க உள்ள கூட கொண்டு போய்க்கலாம். மைனஸ் 0.78 கியூப். ஓகேங்களா? ஸோ a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் தான் இருக்கு, ஆனா c யோட வேல்யூ வந்து என்னது? மைனஸ் 0.78. ஸோ இப்போ a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் ஈக்குவல் 3abc-னா இப்போ டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 0.74 இன்டூ வேற என்ன இருக்கு? 1.23 இன்டூ 0.13. இது வந்து நியூமரேட்டர்ல இருக்கு.
டினாமினேட்டர்ல 3 into 3 ஏபிசி. ஸோ 0.37 0.41 மைனஸ் 0.078. ஓகேங்களா? இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. அப்படியே கேன்சல் ஆகுங்க சார். இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 0.3 டைம்ஸ் வரும். சரிங்களா? 41 3ஆல பண்ணா 123. ஆனா 0.3 ஏன் போடுறோம்? இங்க 1.23 இருக்கு, இங்க 0.041 இருக்கு. அதாவது 0.41 0.41 0.41 கூட்டினாதான் எனக்கு வந்து 1.23 வருது. ஓகேங்களா? அது 0.13 வந்து 6 டைம்ஸ் இருக்காங்க சார். 0.78ல 6 டைம்ஸ் இருக்கா? ஆமா, இதை அப்படியே அடிச்சீங்கன்னா 6 வரும். அதுக்கப்புறம் இதை அப்படியே அடிச்சீங்கன்னா 2 வரும். கரெக்டா? ஆக்சுவலி இது 3 தான் இல்லையா? 3 டைம்ஸ் சார். 3 டைம்ஸ், சாரி 0.3 இல்ல 3 தான். அதாவது 1.23 டிவைடட் பை 0.41. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் இருக்கு. ஸோ 123 டிவைடட் பை 41 போடலாம். இது 3 தான் வரும். ஸோ இந்த 2வையும் 3யும் அடிச்சிடலாம். நம்ம 2வையும் 3யும் இங்க 6 அடிச்சிடலாம். பேலன்ஸ் 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ -1/3 தான் இதுக்கான ஆன்சர். -1/3. இந்த சம் யாருக்காச்சும் புரியலையா? திருப்பி நான் சொல்லணுமா? சார் அந்த ஐடியா எப்படிங்க சார் டக்குன்னு வருதுன்னு கேக்குறேன். 5 வருஷமா சால்வ் பண்ணிட்டு இருக்காங்களாப்பா? அப்ப எனக்கு 5 வருஷம் ஆகுமாங்க சார்? 5 வருஷம்லாம் ஆகாது. ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி a கியூப் b கியூப்னு வந்துட்டாலே அவன் இந்த ஃபார்முலாக்கு தான் அவன் போறான். இல்லைன்னா உங்களால இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? கால்குலேட்டர்ல போட்டாலே கால்குலேட்டரே திணறும். ஸோ ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா மெயினா அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு என்னன்னா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது திருப்பி நீங்க பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளவுதான்ப்பா வித்தியாசம். அந்த ஐடியாஸ் வந்து அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே, ரைட். குயிக்கா நம்ம இன்னும் ஒரு 7 சம் பார்த்துட்டு இன்னைக்கான லைவை முடிச்சிடலாம். போர்ட் மாசை நம்ம நாளைக்கே பார்த்துக்கலாம். ஆனா நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க போர்ட் மாசை. சரிங்களா? முதல் நாளுங்கிறதுனால ஓரளவு பார்த்துட்டு இருக்கிறோம். போக போக இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அடுத்து நீங்க தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இந்த இடத்துல போர்ட் மாஸ்ல பி வந்து பிராக்கெட், ஓ வந்து ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ ஆஃப் தான் நம்ம பண்ணணும் டிவிஷனுக்கு முன்னாடி. அப்போ இதை நீங்க பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிராக்கெட் இருக்கு இங்க. ஸோ பிராக்கெட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன வரும்? 4. இப்போ ஆஃப்னா நத்திங் பட் மல்டிப்ளை பண்றது தான். ஸோ 4ஐயும் 32 பண்ணீங்கன்னா, சாரி, நியூமரேட்டர்ல என்ன இருக்கும்? 40 பிளஸ் ஒரு 24 டிவைடட் பை இங்கே வந்து 34ல இருந்து 6 போச்சுன்னா 28. 4ஐயும் 28 அடிச்சா 7. ஸோ 37 பிளஸ் ஒரு 21 என்ன வரும்? 64 டிவைடட் பை 58 இல்லையா? 32 டிவைடட் பை 29. 32 டிவைடட் பை 29. 32க்கும் 29க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3 இல்லையா? அப்ப இதுதான் ஆன்சர். 13/29. 32க்குள்ள ஒரு 29 இருக்கு, ரிமைண்டர் 3 வருது. ஸோ 13/29. ஓகேவா? ஓகேங்க சார். இது ஒரு சம்ம. அங்க இருக்கிறத இங்க நான் எழுதி வச்சிருக்கிறேன். சரிங்களா? இதை நீங்க வந்து டிஜிட்டல் சம்ல போடுங்க. ஏன்னா 4 ஆப்ஷனும் நமக்கு வேற வேற. அதனால துணிஞ்சு டிஜிட்டல் சம்ல நம்ம போடலாம். சரிங்களா? டிஜிட்டல் சம்ல எல்ஹெச்எஸ் என்ன வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் இங்க இருக்கு.
சார் -5 வருது சார். -5 வருது. அப்பனா +9 பண்ணுங்க ஈக்குவல் டு 4 வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. சரிங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ பண்ணுவோமா? இதை கூட்டினா 9, இதை கூட்டினா 9 10 வருது. ஸோ 1 × 1 இது வந்து 1 தான் வருது. மைனஸ் இது ஒரு 9 அடிச்சிடலாம். இது மொத்தமாகவே கூட்டினா 9 வருது. ஸோ அகைன் 9 ப்ளஸ் இது ஒரு 7 7 நாளா 28 அகைன் 1 மைனஸ் 8 8 3 24 6 வருது. ஸோ 2 - 15 ஈக்குவல் டு -13 ஈக்குவல் டு -4. -4 ஆர் +5 5 தானப்பா வருது. தானே வருது. இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 3 வருது. 3 வருதா? அந்த -9 போட்டு எடுத்துக்கிறேன். சார் யூனிட் டிஜிட் போட்டா -5 வருது சார். யூனிட் டிஜிட் போட்டா -5 வருது. அப்பனா +5 தானே ஆன்சரு. இப்போ 5ன்னு இருக்குப்பா, இல்லைன்னா இங்க வந்து 0ன்னு இருக்கு, ஒரு 120ன்னு இருக்கு. இதை நீங்க 5ஆ மைனஸ் பண்றீங்க அப்படின்னா 10 - 5 5 தானே வரும். யூனிட் டிஜிட் வந்து -5 வருது அப்படின்னா ரியல் டிஜிட் வந்து +5ல தான் இருக்கணும். சரி, டிஜிட்டல் சம்ல என்ன பிரச்சனை? டிஜிட்டல் சம் ஓகே தானே? 7 நாளா 28னா 2 + 8 1 தான் வருது. இது ஒரு 8, இது ஒரு 3 24 6 தான் வருது. கரெக்டா தான்ப்பா இருக்கு. 2 - 9 -7 -6 -13 -4 தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து +5 தான். ஓகேங்களா? ஓகே சார். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, எனக்கு டிஜிட்டல் சம்மும் வரல, யூனிட் டிஜிட்டும் வரல. நான் ஆனால் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? போர் அடிக்குதா கிளாஸு? என்ன அமைதியா இருக்கீங்கப்பா? ஐயோ, இப்போ உண்மையிலே போர் அடிக்குதா? இல்ல சார். இல்லைங்க சார். இல்ல சார். இவ்வளவு நேரம் லைவ் இருக்குன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு 2 பேர் புலம்பிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. கவுண்ட் கம்மியா இருக்குங்க சார். கவுண்ட் கம்மி ஆகும், தெரியும்பா, இதெல்லாம் தெரியும் எனக்கு. இத்தனை லைவ் பார்த்துருக்கோம். அதை விட மேட்ரு என்ன தெரியுமா? நாளைக்கு எத்தனை பேர் லைவ் வராங்கன்னு மட்டும் பாருங்க. சார் அப்ப கட்டின ஃபீஸ் வேஸ்ட் ஆயிரும்ல சார்? யாருக்கு? கட்டினவங்களுக்கு சார். யாருக்கு? அதுதான், அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு உண்மையிலே ஏதாவது வேலை இருந்திருக்கும், என்கேஜ்மெண்டா இருந்திருப்பாங்க. ஒரு 1 hour பார்க்கலாம், அப்புறம் ரெக்கார்டர்ல பார்த்துக்கலான் இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுப்பா. இப்ப நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது வேலை வரும், சரிங்களா? சரி, இவன் ஏதோ லைவ் லைவ்னு கத்திக்கிட்டு இருக்கானே, எப்ப இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே போயிருக்காங்க. -15 -13 -4. சார் ஸோ ஒரு டவுட் ஆன்சர் சார். வந்து கேளுங்கப்பா. சார் டிஜிட்டல் சம்ல 1க்கு அப்புறம் -9 போட்டிருக்கீங்கல்ல சார், அது எப்படி சார்? இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது? 2 இங்க வந்து 9 இருக்கா, ஆட் பண்ணா 1 + 1 + 7 வந்து 9ஆ? 9 கொண்டு எதால மல்டிப்ளை பண்ணாலும் 9 தானே வரும். எஸ் சார். அதனாலதான் -9 போட்டிருக்கேன். ஓகே சார், அது மட்டும் புரியல சார். நீங்க 9 0ன்னு கூட எடுத்துக்கலாம். 0ன்னு எடுத்துட்டீங்கன்னா டைரக்டா இங்க 1 + 1 -6 -4ன்னு இந்த இடத்துலயே வந்துடும். 9க்கு பதிலா 0 எடுத்தீங்கன்னா.
சார் அது 101 தானே சார்? அப்போ 11 கூட்டினா 2 தானே சார் வரணும்? அதான் சார், அதனாலதான் கேட்டேன் சார். அது 2 அதான்ப்பா, தானே சார்? 2 into 9 18 வருமா, திருப்பி 9 வரும். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடா போயிட்டேன். இதை கூட்டினா 9 வருது இல்ல, 9ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் 9 தானே வரப்போகுது. எஸ் சார், எஸ் சார், புரியுதுங்களா? இது வந்து மல்டிப்ளையா இருக்கா? எஸ் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த 9 நான் அடிச்சேன்ப்பா, இங்க அப்ப 2 தானே வரணும்னு கேக்குறீங்க. ஆனா நான் இங்க எதுவுமே பண்ணலையே, அதை நீங்க கேட்கவே இல்லை. இப்ப இந்த 9 அடிச்சது தப்பா போச்சு. இப்போ ஓகேவா? ரைட். சரி, இப்போ டிஜிட்டல் சம் இல்லாம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். என்னன்னு பாருங்க, இது வந்து 1018 ஸ்கொயர், சரிங்களா? ஓகேவா? மைனஸ் இந்த 1019 நான் எப்படி எழுதிக்க போறேன்னா, இப்படி எழுதுறேன், 1018 + 1 அப்படின்னு எழுதுறேன். 1017 1018 - 1 எழுதுறேன். அதுக்கப்புறம் பிளஸ், இப்ப இந்த 4 நம்பர்ல அந்த மாதிரி ஒரே மாதிரியான ஒரு நம்பர் இல்லை, சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த இடத்துல 4 நம்பர் இன்வால்வ் ஆயிருக்கு. 1015 1012 அப்புறம் 1016 1011. ஏதாவது ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 1015 கொஞ்சம் நடுவுல இருக்கு. 1015 நான் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இன்டூ இந்த 1012க்கு பதிலா 1015 - 3ன்னு போடுங்க. எல்லாத்தையுமே 1015க்கு கொண்டு வாங்க. மைனஸ் 1015 + 1 இன்டூ 1015 - 4, சரிங்களா? இது ஒரு பிராக்கெட்குள்ள இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, ஒருவேளை எனக்கு டிஜிட்டல் சம் பிடிபடலை அப்படின்னா நான் சொல்றேன். ஓகே, இப்போ 1018 ஸ்கொயர் இதை நீங்க பண்ணா என்ன வரும்? a + b × a - b என்ன வந்திருக்கும்? 1018 ஸ்கொயர் மைனஸ் இது ஒரு 1018 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -1 வந்திருக்கும். இங்க +1 வந்திருக்கும். 1018 ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு வந்திருக்கும். இந்த மைனஸ் உள்ள போகும்போது -1018 ஸ்கொயர் +1 ஸ்கொயர். இந்த இடம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா 1015 ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த 3 கொண்டு அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. திருப்பி இந்த இடத்துல மைனஸ் அகைன் 1000. இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்காது, பட் என்ன பண்ணலாம்னா 1015 ஸ்கொயர் -4 × 1015 + ஒரு 1 × 1015. இது பார்க்க கஷ்டமா இருக்கும், ஆனா மச் நீடட் ஒன், சரிங்களா? நான் இவ்வளவு நேரம் பண்றதுல யாருக்காச்சும் ஏதாவது புரியாம இருக்கா? கால்குலேஷன் தான் பண்றேன் நான், சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன், இந்த 1012 வந்து 1015 - 3ன்னு எழுதுறேன். 1016 வந்து 1015 + 1ன்னு எழுதுறேன். 1011 வந்து 1015 - 4ன்னு எழுதுறேன். ஸோ இப்போ இந்த சைடு எனக்கு வந்து இது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு, 0. இது 1 மட்டும் இருக்கு. இந்த சைடு ஒரு -3 × ஒரு 1015. இப்போ இந்த மைனஸ் உள்ள போகும்போது இது ஒரு ஸ்கொயர், அதாவது இந்த மைனஸ் அகைன் உள்ள போகும்போது +4 × 105. இந்த மைனஸ் உள்ள போகும்போது -105. நவ் இதுவும் கேன்சலு. -3 × 105 +4 × ஒரு 105 மைனஸ் ஒரு 105. இது அப்படியே எல்லாமே கேன்சல் ஆயிரும். லாஸ்ட் என்ன இருக்கு? சாரி, இந்த ஒரு கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் முடிஞ்சிரும் போலீங்க சார். அப்படிலாம் பார்த்தா முடியாதுப்பா. சார் டைம்லாம் முக்கியம் இல்லை சார், நீங்க டீட்டெயிலாவே சொல்லுங்க சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் வந்து 1 வருது எனக்கு. சார் ஒன்ஸ் இந்த யூனிட்ல கொஞ்சம் போட்டு பாருங்க சார், யூனிட் டிஜிட்ல. யூனிட் டிஜிட்லையா? இது 4ல ட்ரை பண்ணி முடியும். பாருங்க சார். 9 7 சார் 63. 3ல முடியும். 0 6. ஸோ 4 - 3 + 0. 4 - 3 + 0 -6ல முடியும். ஓகேவா? அப்போ 4 - 9 = -5. -5 ஆர் +5 தான் வரணும்,
சரிங்களா? அப்போ ஆன்சர் 5ல தான் வரணும். அப்போ நான் இங்கே ஏதோ சம்திங் நான் எங்கேயே ஏதோ ஒன்று விட்டுருக்கேன். சார் அந்த -4 மட்டும் விட்டுட்டீங்க சார். -4 விட்டுருக்கணும். 1 into 4. கடைசி உள்ள கொண்டு போய் சரிப்பா சரிப்பா சரிப்பா. -4 இங்க வந்திருக்கும் இல்லையா? அதாவது -4 உள்ள இருக்கும். இந்த மைனஸ் உள்ள போகும்போது +4 ஆயிருக்கும். கரெக்ட். 1 + 4 5 தான் ஆன்சர். இன்னொரு தடவை இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நான் சொல்றேன். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். இது வந்து 0 ஆயிடுச்சு. இங்கே ஒரு 1 இருக்கு. அதுக்கப்புறம் 1015 ஸ்கொயரு -3 into 1015. அப்புறம் இந்த மைனஸ் இப்போ உள்ள போகும்போது இங்கேயே நான் வந்து அந்த 4 விட்டுட்டேன். அதாவது 1015 into 1015 1015 ஸ்கொயரு, 1015 into -4 -4 into 1015, அப்புறம் 1 into 1015, தென் -4 இங்க இருந்திருக்கும். இப்போ இதை உள்ள கொண்டு வரும்போது -1015 + 4. எஸ். ஸோ இது கேன்சல், இது கேன்சல், இது எல்லாத்தையும் ஆட் பண்ண கேன்சல். லாஸ்ட் 1 + 4 5 மட்டும் இருக்கும். இந்த ஒரு சம நான் சொல்லி கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா? அது இந்த மாதிரி நம்ம நிறைய சம்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அந்த மென்ஷன் பண்ணல எக்ஸாம். இல்லப்பா, எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கே நமக்கு நிறைய டைம் ஆயிருமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க வேண்டியது வரும்னு நான் சொல்றேன். சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் லேட்டா பொறுமையா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நீங்களா ஓனா சால்வ் பண்ணும்போது அவ்வளவு நேரம்லாம் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்படிப்பட்ட சம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து தான் ஆகணும் கன்ஃபார்மா. ஓகேவா? இதுல நீங்க எந்த அளவு மென்டலா வந்து ஸ்டெடியா சால்வ் பண்றீங்களோ அது அந்த அளவுக்கு நல்லது. இதே மாதிரியான சம்ஸ் நம்மளை டெஸ்ட் பண்றது. இன்னொரு சம்லாம் இருக்கு. இப்ப இந்த 13வது சம்மெல்லாம் பாத்தீங்கன்னா செம கடுப்பா வரும். சரிங்களா? ரைட். ஸோ அவ்வளவுதான். இது வந்து ஒரு நார்மல் கால்குலேஷன் தான் நம்ம பண்றோம். இப்ப இந்த சம் பாருங்க. 1801 into 1801 யூனிட் டிஜிட்ல பண்ணாலும் 1ல முடியும். அதனால இது கண்டிப்பா ஆப்ஷன் டி வந்து எலிமினேட்டடு. ஸோ 1ல தான் இது முடிஞ்சாகணும். சரியா? அது ஒண்ணு. அப்படி இல்லாட்டி இது எப்படி பண்ணியிருந்துக்கலாம்? அதுக்கு பேர் என்ன, டிஜிட் சம்ல பண்ணோம் அப்படின்னா 1 வரணும் இல்லையா? இங்க வந்து 9 10 10 into 10னா 1 தான் வரணும். டிஜிட் சம் வந்து 1 வரணும். ஸோ எந்த ஆப்ஷன்ல டிஜிட் சம் 1 வருது? இந்த ரெண்டு நம்பரும் சேம் நம்பரு. அதனால டிஜிட் சம் இதுல நம்ம போடவே முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த நம்பர் இந்த ஆப்ஷனும் கண்டிப்பா வராது. ஏன் சொல்லுங்க? இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது. சிம்பிளா சொல்லலாம். இந்த ஆப்ஷன் ஏன் வராது? 18,000 வந்து ஸ்கொயர் பண்ணா அது வேல்யூ வராது. 1800 ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு என்ன வரும்? 32400ன்னு வரணும். ஓகேவா? ஸோ ஆப்வியஸா இது வர வாய்ப்பே இல்லை. அப்ப ஏதர் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி. அந்த இடத்துல இப்ப டிஜிட்டல் சம்மும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒரே நம்பரு. என்னங்க? ஏ வருதுங்க சார். ஏ வருது. ஓகே ஓகேப்பா. ரைட். ஏ தான் ஆன்சரா இருக்க முடியும் இல்லையா? இல்லனா இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா 1800 பிளஸ் 1 பி ஆன்சரு. பி தான் ஆன்சர். ஓகே. 34ங்கிறது ரொம்ப அதிகமா போயிருது இல்லையா? வெறும் 1800க்கு பக்கத்துல தானே இருக்கு. அப்போ 324 தான் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ 1800 + 1 the whole square போட்டீங்கன்னா இதுதான் ஆன்சரு. ஸோ a + b the whole square போடுங்க. a² + 2ab + b². ஸோ கூட்டினா 324 3601 வரும். ஓகேங்களா? சரி ரைட்டு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த சம் வந்து டெஃபினெட்லி ஒரு சேலஞ்சிங்கான சம் தான். இதை நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் போர்ட் மாஸ் ரூலுமே வந்து நாளைக்கு பார்த்து நம்ம சால்வ் பண்ணுவோம். நீங்கள் பேரலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 13ஆம் சம்ல இருந்து போட்டுட்டே போங்க. 13 விட்டுருங்க. 14ல இருந்து எவ்வளோ சம் போட முடியுமோ நாளைக்கு காலையில் உட்காந்து போடுங்க. எவ்வளோ சம் போட முடியுமோ போடுங்க.
மொத்தம் 172 சம் இருக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல. மேக்சிமம் இந்த வீக்குள்ள அந்த 172 சம்மையும் நம்ம முடிக்கணும். சரிங்களா? நாளைக்கு நீங்க போடும்போது ஏதாவது ஒரு சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிங்க. எல்லா சம்மையுமே நம்ம பார்க்க தான் போறோம். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி சம் 1-2 சம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா ஒரு சில சம்மை நான் உங்களை சால்வ் பண்ண சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அந்த நேரத்தில் நீங்க பண்ணணும். சரிங்களா? இது போர்ட் மாஸ் பார்ட் 1. மோஸ்ட் ஆஃப் த சம் ரிப்பீட்டடா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா சம்மையும் நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில சம்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எது யூனிக்கா இருக்கோ இல்லை எது டிஃப்ரெண்டா இருக்கோ அந்த மாதிரி சம்ஸை மட்டும் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களும் பேரலா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? நான் மட்டும் எல்லா சமயம் நான் டீச் பண்றதுல அர்த்தமும் கிடையாது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டா இருக்கிற சம்ம நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நான் ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு இந்த சம் நம்பர் மேக்ஸ் 360 டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் சம் நம்பர் அப்படின்னு என்கிட்ட சொன்னா மட்டும் போதும். அதை நான் ஸ்பெசிஃபிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்மளோட லைவ்ல. சரிங்களா? ஸோ நாள் அப்படிங்கிறதுனால இதோட நம்ம முடிச்சுக்கலாம் 12th சம்மோட. பிகாஸ் இனிஷியலாக நம்ம அந்த டிஜிட்டல் சம் பார்த்ததுனால கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஓகே, ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா செஷன்? சார் டவுட் இருக்கு, கேட்கவா? கேளுங்க. இப்போ இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, இது வந்து எதில் போட்டிருக்கீங்க? டெலிகிராமில் போட்டிருக்கீங்களா? டெலிகிராமில் போடல, ஆப்பில் இருக்கு. சரி, ஓகே. இது வந்து கூகுள் மீட், இது கூகுள் மீட்ல வந்து பண்ண முடியுங்களா? கூகுள் மீட்ல பண்ண முடியாதுப்பா. ஓகே. இல்ல சார், நான் வந்து குரோம்ல ஜாயின் பண்ணேன். இது அதனால கேட்டேன் சார். இல்ல, டீம்ஸ் தான் என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே சார். இது இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாமே வந்து ரெக்கார்டர் வந்து ஆப்ல போட்டு விட்டுருவீங்களா? ஆப்ல தான். ஆமாப்பா. சரி, ஓகே சார். இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணது நாளைக்கு காலையில உங்களுக்கு ஆப்ல இருக்கும். ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் ஃபோல்டருக்குள்ள போய் நீங்க பாத்துக்கலாம். ஓகே. ஓகே ஓகே சார். ஓகே, நல்லா இருந்ததா? ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? ஏதாவது ஒரு ரிவ்யூ சொல்லுங்க, அப்படியே முடிச்சிடலாம். ஓகே, இதே மாதிரி போக போக என்னங்க திடீர்னு எடுக்கவே கொஞ்சம் இதா இருந்துச்சு. திடீர்னு எடுக்கிறோமா? நல்லா இருந்ததுங்க சார். சரிப்பா சரிப்பா. ஓகே, ஸோ டுமாரோ சேம் டைம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மீன்வைல் அந்த பிடிஎஃப் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்க இருக்குன்னே தெரியல. ஆப்ல பிடிஎஃப் வித்தவுட் நோட்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்க, மேக்ஸ் 360ல மொத்தமாவே நான் கொடுத்துருக்கிறேன். ஆப்ல எல்லா டாபிக்குமே நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடையாது, நீங்க உட்காந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும். சரிங்களா? ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே ரயில்வேஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸே நம்ம சால்வ் பண்ணுவோம். 2025 அண்ட் 2025ல இருக்கிற கொஸ்டின்ஸ், கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஆர்பிஎஃப், அதில் கேட்டதெல்லாம். சரிங்களா? அந்த வித்தவுட் நோட்ஸ்னு இருக்கிற பிடிஎஃப் தாண்டியும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படித்தாங்கன்னா தயவு செஞ்சு மேக்ஸ் 360ல ஜாயின் பண்ண சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அந்த லாகின் டிவைஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் இந்த சைடு எவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ எனக்காக வந்து இந்த ஷேர்லாம் பண்ணாமல் தயவு செஞ்சு அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஐ ஃபீல் கண்டிப்பாக ஒர்த்தாக நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ யாருக்காச்சும் பே பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட என்கிட்ட பேச சொல்லுங்க. அவங்க உடனே பே பண்ணணும் கூட இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கூட பே பண்ணலாம். சரிங்களா? ஆனால் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா என்னுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ, குட் நைட். நாளைக்கும் 8 மணிக்கு நம்ம சந்திப்போம் அடுத்தடுத்த சம்களில். ஓகே, அப்போ பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.